Uh, th- Good morning, everyone. Thank you so much for joining on this Saturday. Welcome, Albert, welcome, good morning. Venkatesh, welcome, good morning. Rajarajan, welcome, good morning. Prabha, welcome, good morning. Green Focus, welcome. Anthony, welcome. Premalada Anthony, welcome, good morning. And Jivanandam, welcome. Ravi, welcome. Volaganathan, welcome. So thank you so much for joining the session. ஸோ நம்ம இன்னைக்கு செஷனில் நம்ம இந்த வீக் நம்ம நெக்ஸ்ட் 5 days நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஓகே, லைக் ஆர்கானிக்காக வந்து லைக் எஸ்சிஓ மூலமாக நீங்கள் எப்படி வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், எப்படி வந்து லைக் வந்து லீட்ஸ் மட்டும் இல்லை, எப்படி சேல்ஸ்லேருந்து எல்லா ப்ராசஸுமே இந்த கம்ப்ளீட் ஃபனல்லையே நம்ம பார்க்க போகிறோம். லைக் அவேர்னஸ் எப்படி கொண்டு வர்றது, அண்ட் தென் லைக் அவங்களை எப்படி கன்சிடர் பண்ண வைக்கிறது, தென் ஃபைனலி சேல்ஸ் அவங்கள்ட்ட இருந்து எப்படி ஆர்டர் வாங்குறது, ப்ளஸ் இதில் கண்டென்ட்டோட ரோல் என்ன, எஸ்சிஓட ரோல் என்ன, எப்படி எஸ்சிஓ பண்ணுறது, எப்படி கூகுள் சர்ச்சில் நம்பர் 1 பிளேஸுக்கு வர்றது. ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் 5 days நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் இந்த 10 daysக்கு வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைக் பிஃபோர் ஐ கோ டு த செஷன் ஐ வுட் லைக் டு கன்ஃபார்ம் இஃப் ஐ எம் ஆடிபிள், ஜஸ்ட் டைப் ஆடிபிள் அந்த சேட் பாக்ஸ். ஓகே, என்னோட வாய்ஸ் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள் கிளியர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்கள் சேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் சேட்டை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ சஞ்சய், வெல்கம், குட் மார்னிங். ஸோ நம்ம இந்த சோஃபார் இந்த 10 days நம்ம என்ன கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லைக் வந்து டிராஃபிக் மாஸ்டரி கவர் பண்ணியிருந்தோம் 4 daysக்கு. என்னென்ன வேலை நீங்கள் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணலாம், லைக் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, வேறு சோர்ஸ் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வேறு சோர்ஸ் என்னென்ன இருக்குது, ஆர்கானிக் டிராஃபிக் சோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து 5 days வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டா மார்க்கெட்டிங் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஓகே, லைக் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், அப்புறம் லைக் வந்து லீட் கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கன்வர்ஷன் கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணுறது, பிக்சல் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதுக்கடுத்து லைக் ஏசி கேம்பெயின்ஸ், அட்வான்டேஜ் ஷாப்பிங் கேம்பெயின்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்த்தோம். அப்புறம் லைக் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ், எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸை ரீடார்கெட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த 5 days மெட்டா மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ ரீச் கேம்பெயின்ஸ் மட்டும் நேற்று நம்ம பார்க்கல. ஸோ ரீச் கேம்பெயின்ஸ் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஆட்ஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஆட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃபேஸ்புக் மெட்டா ஆட்ஸில், ரீச் கேம்பெயின்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் லொக்கேஷன் டார்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து முடிஞ்ச ரிப்போர்ட்ஸ் நான் ஒரு வீடியோ நான் இன்றைக்கி ஆட் பண்ணிடுறேன். ஸோ டோட்டலாக 3 videos நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டாலே மெட்டா மார்க்கெட்டிங் பேசிக்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு கவரப் ஆயிரும். ஓகே, ஸோ தென் இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 5 days நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் ஒரு கண்டென்ட் பிளான் எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம பிளான் பண்ணுறது, ஸோ தட் உங்கள் பிராண்டை எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் எஸ்சிஓ லைக் நாளைக்கும் நாளை கழிச்சும் லைக் எஸ்சிஓனா என்ன, லைக் அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், என்னென்ன ரூல்ஸ்லாம் நீங்கள் ஆன் பேஜ் ஆப்டிமேஷன், ஆஃப் பேஜ் ஆப்டிமேஷன், வேறு டூல்ஸில் நம்ம டெமோ கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, கீவேர்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாள் பார்க்க போகிறோம். 2 நாள் கவர் பண்ண போகிறோம் எஸ்சிஓ டூல்ஸ். அதுக்கடுத்து வந்து குவாலிட்டி பிளாக் எப்படி எழுதுறது, ப்ளஸ் யோஸ்ட் எஸ்சிஓவில் வந்து நீங்கள் ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட்லேயோ இல்லை லைக் ஷாப்பிஃபை மற்ற ஏதாவது சைட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, லைக் வந்து எப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்ணி எஸ்சிஓ கான்டென்ட் என்னென்ன அதை எப்படி ரியல் டைமில் எஸ்சிஓ பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலி லைக் ஹவு டு கெட் நம்பர் 1 இன் சர்ச். ஓகே, சர்ச் அது போக நான் வேறு ஏதாவது ஆர்கானிக் சோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் டே 50 நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் 5 days எல்லாமே வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன், இதுதான் நம்ம நெக்ஸ்ட் 5 days நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஐ வெல்கம் எவ்ரி ஒன் ஃபார் த செஷன். குட் மார்னிங் அக்கம் நியூஸ், குட் மார்னிங் இமானுவேல், குட் மார்னிங் யசேந்திரன், குட் மார்னிங் வெங்கடேஷ், தேங்க்யூ, குட் மார்னிங் அருணை, குட் மார்னிங். ஓகே, ஸோ ஒய் கண்டென்ட் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிரியேட்டர்ஸ் எக்கனாமி. நான் டே 1 நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக யார் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களோ, யார் ஆடியன்ஸை ஓன் பண்ணுறாங்களோ, கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறத விட யார் ஆடியன்ஸை ஓன் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்றைக்கி கிங் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 1920s வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனிஒன் ஹூ ஓன்ஸ் த லேண்ட், யாரெல்லாம் வந்து அதிகமாக நிலம் வச்சுருந்தாங்களோ அவங்களாம் வந்து ஜமீன்தார்ஸ், அவங்க எல்லாமே வந்து கிங்காக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, 1940s 1970s வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஆக்சுவலாக 1980s 1990s வரைக்குமே உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான். யாரெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஓன் பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் கிங்காக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ 1990ஸ்க்கு அப்புறம் லைக் யாரெல்லாம் டேட்டா ஓன் பண்ணாங்களோ, லைக் ஹூர் ஓன்ஸ் த டேட்டா, ஓகே, அவங்க வந்து கிங்காக இருந்தாங்க. லைக் பிக் டேட்டா ஓன் பண்ணுறவங்க எல்லாமே கிங்காக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, லைக் ஆடியன்ஸ் ஜென்ரேட்டட் டேட்டா லைக் ஃபேஸ்புக்கு, கூகுள், யூடியூப், இவங்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து
anyone who owns the audience, okay, creators is the king today, okay. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூ ஹாவ் டு செல் வித் இன்ஃப்ளூயன்ஸ், ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணணும். ஸோ உங்களோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸும் பில்ட் பண்ணணும். அண்ட் யூ நீட் டு ஜென்ரேட் கான்டென்ட் வந்து உங்களுக்கு 3 டைப் ஆஃப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், ஓகே. ஒன்று வந்து டெக்ஸ்ட் கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணலாம், லைக் பிளாக் போஸ்ட்டோ இல்லை வந்து லைக் வந்து மெசேஜஸோ, லைக் போஸ்ட் லிங்க்டின் போஸ்ட்டோ, இல்லை வந்து லைக் ஃபேஸ்புக் போஸ்ட், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து லைக் இமேஜ் கான்டென்ட், அப்புறம் வீடியோ கான்டென்ட், அதுக்கடுத்து வந்து ஆடியோ கான்டென்ட், ஓகே. ஆடியோ கான்டென்ட்னா பாட்காஸ்ட்டு, வீடியோ கான்டென்ட் லைக் யூடியூப். வீடியோ கான்டென்ட் 2 டைப் இருக்குது, லாங் ஃபார்ம் கான்டென்ட், ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட். லாங் ஃபார்ம் கான்டென்ட்னா லைக் 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்க வீடியோஸ், 1 hour இருக்க வீடியோஸ் எல்லாமே. ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்னா ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டில் வரும், ஓகே. ஸோ கான்டென்ட் வந்து யூ ஹாவ் டு ஜென்ரேட் கான்டென்ட். நீங்கள் வந்து உங்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட கான்டென்ட் மூலமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்ட் பண்ணி if you own this audience, then you can, and if you build a trust with this audience, நீங்கள் வந்து அந்த ஆடியன்ஸ்ட்ட you can make a sale, okay. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் the power of 1000 true fans, okay. அந்த கெவின் கெல்லியோட ஆர்டிக்கல் ஆக்சுவலாக. ஸோ எப்படி வந்து சூப்பர் ஃபேன்ஸை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பில்ட் பண்ணுறது, ஓகே. ஏன்னா ஒரு சூப்பர் ஃபேன் உங்களுக்கு ஒரு $100 நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு 1000 சூப்பர் ஃபேன்ஸ் வந்து $1 lakh உங்களுக்கு கிடச்சிடும் ஒரு இயருக்கு, ஓகே. நீங்கள் 1000 கஸ்டமர்ஸ் இருந்தாலே போதும். 1000 கஸ்டமர்ஸ் உங்களுக்கு 10,000 rupees இயர்லி பே பண்ணாங்க அப்படின்னா யூ வில் கெட் 1 crore rupees. ஸோ 1 crore வச்சுட்டு நீங்கள் யூ கேன் ஹேவ் அ டீசென்ட் லிவிங், ஓகே, இன் இந்தியா. ஒரு இயருக்கு 1 crore உங்களுக்கு கிடச்சினா யூ கேன் ஹேவ் அ டீசென்ட் லிவிங், ஓகே. ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அந்த 1000 சூப்பர் ஃபேன்ஸ், அந்த ட்ரூ ஃபேன்ஸ் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த 1000 ட்ரூ ஃபேன்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா யூ ஷுட் நோ தி பர்சனா, யூ ஷுட் நோ த பையர் பர்சனா, த டார்கெட் ஆடியன்ஸ். நீங்கள் கான்டென்ட் வந்து கண்டபடி நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டபடி கண்டென்ட் போட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாளைக்கு சஸ்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து லைக் வந்து ஒரு டைம் ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு டைம் வேறு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஆடியன்ஸ்க்காக நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இஃப் யூ ஜென்ரேட்டட் கான்டென்ட் வாட் பீப்புள் லவ் அண்ட் லைக் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ ப்ளஸ் கன்சிஸ்டன்சி, எந்த லெவலுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்டாக அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம், ஓகே. ஸோ க்ரியேட் பண்ணிங்கன்னா யூ வில் ஓன் தி ஆடியன்ஸ். பை ஓனிங் தி ஆடியன்ஸ் லைக் யூ கேன் செல் யுவர் ப்ராடக்ட்ஸ், ஓகே. ஸோ கான்டென்ட் மார்க்கெட்டிங், ஸோ டுடே எக்கனாமிஸ் கிரியேட்டர்ஸ் எக்கனாமி. இப்போ நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு லைக் க்ரியேட் கான்டென்ட். நீங்கள் வந்து யூ கேன் ரன் பெய்ட் கேம்பெயின்ஸ், பட் கான்டென்ட் வந்து வில் கிவ் யூ லெவரேஜ், ஓகே. லைக் உங்களுக்கு வந்து லைக் வந்து கண்டென்ட் பீஸ் நிறைய கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக ஆடியன்ஸ் ஒரு ஆர்டர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அந்த பையிங் ப்ராசஸில் பையர்ஸ் ஜேர்னியில் அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்கள் கண்டென்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஓகே. நிறைய தடவை எங்களோட கம்பெனியில் வந்து லைக் வந்து வீடியோஸ் அனுப்பிச்சி விடுவாங்க ஆக்சுவலாக, லைக் டெமோ வீடியோஸ் அனுப்பிச்சி விடுவோம். அந்த டெமோ வீடியோஸ் பார்த்து அவங்க வந்து லைக் கன்வெர்ட் ஆயிடுவாங்க ஆக்சுவலாக, ஓகே. லீட் ஜென்ரேட் ஆகும். சம்டைம்ஸ் லீடே வந்து யூடியூப்லேருந்து தான் ஜென்ரேட் ஆகும், ஓகே. யூடியூப்பில் போட்டிருக்க அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் வச்சு தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ சில ரெஃபரன்ஸ் வீடியோஸ் அவங்களுக்கு காமிப்போம். அந்த ரெஃபரன்ஸ் வீடியோஸ் அவங்க பார்த்தாலே அவங்க வந்து கன்வெர்ட் ஆகிக்கிறோம். ஸோ அந்த பிளேஸில் வந்து அந்த வீடியோ வந்து இட்ஸ் டன்ஸ் அ ஜாப் ஆஃப் அ கன்வர்ஷன், ஓகே. சில டைம் லீடு எடுத்துகிட்டு வரும், அந்த வீடியோ வந்து லீடு எடுத்துகிட்டு வரும். ஸோ லைக் அது லைக் தட் கிரியேட்ஸ் தட் டஸ் அ ஜாப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகே. சில டைம்ஸ் பிராண்ட் அவேர்னஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஃபனல் ஸ்டேஜஸில் வந்து அந்த கண்டென்ட் வந்து ஏதோ ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஒன்று அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணும், இன்ட்ரெஸ்ட் இல்லைனா டெசிஷன், ஓகே. ஸோ நீங்கள் வந்து அவேர்னஸ்க்கு தனி கான்டென்ட், இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனி கான்டென்ட், டெசிஷன் எடுக்கிறதுக்கு தனி கான்டென்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக, ஓகே. ஸோ ஒய் கான்டென்ட் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ பேசிக்கலாக வந்து 2 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது. ஒன்று வந்து அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங், ஒன்று வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், ஓகே. இந்த இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணது வந்து லைக் HubSpot தான். அவங்க 2009 ஆக்சுவலாக, அவங்க 2007 ஸ்டார்ட் அப் ஆக்சுவலாக. 2009 தான் வந்து லைக் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கை வந்து அவங்க அந்த வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து கஸ்டமர்ஸை தேடி போகாமல் கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வர வைக்கிறது தான் அந்த இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஆக்சுவலாக, ஓகே. பை கண்டென்ட் பீஸ், நிறைய கண்டென்ட் பீஸ் கொடுத்து ஆக்சுவலாக. ஸோ லைக் கஸ்டமர்ஸை வந்து நம்மளை தேடி வர வைக்கிறது. அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்ன்றது வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், ஓகே. ஸோ அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ, அது வந்து இன்டரப்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. லைக் வந்து இப்போ திடீர்னு வந்து நீங்கள் ஏதோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க வீடியோவில், டக்குன்னு அதை நிறுத்தி உங்களுக்கு ஆடு காமிப்பாங்க. ஸோ அது வந்து இன்டரப்டட் மார்க்கெட்டிங் ஆக்சுவலாக. இன்டரப்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரேடியோஸ் இருக்கும், லைக் ரேடியோஸ், டிவிஸு, இதெல்லாமே வந்து அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஒரு அவுட்பவுண்ட் கால் பண்ணுறது, லைக் சேல்ஸ், கோல்டு கால் பண்ணுறது, கோல்டு காலிங், இதெல்லாமே அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஆக்சுவலி, ஓகே. கோல்டு இமெயிலிங், இதெல்லாமே பேப்பர் ட்ரேட் ஷோஸு,
பிரிண்ட் ஆட்ஸ், டிஸ்பிளே ஆட்ஸ், டெலிமார்க்கெட்டிங், இது எல்லாமே அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஓகே, இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கோட காம்பனன்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கான்டென்ட் பிளாக் போஸ்ட்டு, அப்புறம் வந்து லைக் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, சோஷியல் மீடியா, கண்டென்ட் கிரியேஷன், லேண்டிங் பேஜ், இதெல்லாமே வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஆக்சுவலாக இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கண்டென்ட் வந்து லைக் வந்து இட் வில் ஒர்க் 24/7. நீங்கள் யூடியூப்ல ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா இட் வில் ஒர்க் 24/7. அந்த உங்களுக்கு லீட் எப்போ வேணாலும் ஜென்ரேட் ஆகலாம். இன்னொன்று வந்து இட் வில் பி சம்டைம்ஸ் த கண்டென்ட் வில் பி எவர் கிரீன். ஓகே, உங்களுக்கு எப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண கான்டென்ட் இப்போ லீட் ஜென்ரேட் பண்ணி சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதான் அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட ஒரு பிளாக் போஸ்ட் எப்பயோ எழுதின பிளாக் போஸ்ட்டுக்கு இப்போ என்கொயரி வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பட் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் சேல்ஸ் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்கொயரி கிடைக்கும். அந்த டயத்தில் யார் உங்களுக்கு வந்து டிவி ஆடு புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, டிவி ஆடு புஷ் பண்ணுறப்ப யார் ஆடியன்ஸ் இருக்காங்களோ அப்போ உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். பட் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து கண்டென்ட் வில் ஒர்க் ஃபார் எவர் கிரீன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஜங்க் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லைக் ஒரு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் கூகுள்லேயும் வந்து டன்ஸ் ஆஃப் கண்டென்ட் லோட் ஆகுது. பட் ஹவு யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் தி க்ரௌட், அந்த மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் காமிக்க போகிறீங்க அப்படின்றதுலாம் இதில் மேட்ரு. ஓகே, இனிஷியலி யூ கேன் ஸ்டார்ட் வித் ஸ்மால். ரொம்ப கம்மியான ஆடியன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இப்போ கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணால் எனக்கு வந்து பல்காக எனக்கு வந்து 1000 விசிட்டர்ஸ் வேணும், லைக் 1 lakh விசிட்டர்ஸ் வேணும் அப்படின்றதும் கிடையாது. ஆக்சுவலாக ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் வித் 100 பீப்புள்ஸ். ஓகே, அந்த ஸ்மால் குரூப்புக்கு கூட தெர் இஸ் அ பவர். ஓகே, தெர் இஸ் அ பவர், தெர் இஸ் அ ட்ராக்ஷன் விச் கேன் டேர்ன் இன் டு அ மூமெண்ட். ஓகே, ஸோ அந்த 100 ஆடியன்ஸை நீங்கள் எப்படி சர்வ் பண்ண போகிறீங்க அப்படின்றத முக்கியம். ஸோ எங்களோட கண்டென்ட் ஜர்னி நான் சொல்கிறேன். நாங்கள் எப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம், எப்போ வந்து இந்த இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கை பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வந்துட்டு லைக் வந்து வி ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகே, பேண்டாக் ப்ரோலாப்ஸ் இந்தியா ப்ரைவேட் சொல்லி எஜுகேஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். பேசிக்கலாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, லைக் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்ஸ், அதாவது எம்பெடட் மதர் போர்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணோம். எங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து 2 பேர். ஒன்று வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆக்சுவலாக அவங்களோட லேப் எக்யூப்மெண்ட் செட் பண்ணோம். இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலாக. ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்க்கான லைக் மதர் போர்ட் சப்ளை பண்ணுறது, எம்பெடட் மதர் போர்ட் சப்ளை பண்ணுறது. ஸோ அவங்க இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸில் எம்பெடட் டிவைசஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எம்பெடட் டிவைசஸ் அப்படின்றது வந்து லைக் ஸ்டாண்டர்ட் ஒன் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆக்சுவலாக. ஓகே, அதில் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அந்த கண்ட்ரோலர் ஏதாவது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம், அது வந்து ஒரு எம்பெடட் டிவைஸ் ஆக்சுவலாக. ஸோ அவங்க அந்த போர்டை யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த டைத்தில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து டிரெக்ட் மார்க்கெட்டிங் டீம் இருந்தாங்க, ஒரு 10 பேர் டிரெக்ட் மார்க்கெட்டிங். அவங்களோட ரோல் வந்து என்னென்னா, they will go for colleges and meet the HODs and they will take orders. Okay, direct marketing team. அதுக்கப்புறம் லைக் வந்து we run ads on like magazines like electronics for you. இந்த மாதிரி எங்களோட கஸ்டமர் டார்கெட் பையர் பர்சனாக இருக்கிற மேகசின்ஸ்லேயும் சரி, மற்றபடி லைக் வந்து இதில் லைக் ப்ரௌச்சர்ஸு அப்புறம் லைக் ட்ரேட் ஷோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ட்ரேட் ஷோ பண்ணால் 3 lakh rupees ஆகும் ஆக்சுவலாக. இப்போ அந்த ஈவெண்ட் ஒரு 2-3 தடவை நடக்கும் லைக் இந்தியாவில், லைக் எலக்ட்ரானிக்கான்னு சொல்லிட்டு. அதில் நம்ம ட்ரேட் ஷோ பண்ணோன்னா ஒரு ட்ரேட் ஷோக்கு வந்து ஒரு சின்ன ஷாப்புக்கு வந்து லைக் 3 days ஷாப்புக்கு வந்து 3 lakh rupees வரைக்கும் ஸ்பெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர் நாங்கள் லான்ச் பண்ணப்போ வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.54 crore கிட்ட ரெவன்யூ இருந்தது. 1.2 to 1.4 crore ஆக்சுவலாக எனக்கு இதில் நாமெல்லாம். அதில் வந்துட்டு எங்களோட வெப்சைட்டில் வந்து அப்போ ஒரு 100 pages இருந்துச்சு ஆக்சுவலாக, HTML பேஜ் ஆக்சுவலாக. அப்போ வந்து CMS இல்லை, HTML பேஜ் வந்து 100 pages இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் கொடுத்துருந்தோம். அந்த என்கொயரி ஃபார்மில் வந்து எங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணது 2009 தான் இன்ஸ்டால் பண்ணோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணப்போ லைக் வந்து அந்த வெப்சைட்டில் வந்துட்டு லைக் தினம் வந்து எப்படி ஒரு 100 விசிட்டர்ஸ் வந்துருவாங்க ஆக்சுவலாக சைட்டுக்கு. அந்த 100 pages இருந்துச்சு, அந்த 100 pages வந்து 100 விசிட்டர் வந்துருவாங்க. அதில் ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும், அந்த சைட்டில் ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும். அந்த என்கொயரி ஃபார்மில் மட்டும் ஒரு 110 லீட்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, மொத்தம் வந்து ஒரு இயருக்கு வந்து 46,450 யூனிக் விசிட்டர்ஸ். அதில் வந்து ஒரு 110 லீட் ஆக்சுவலாக. அதாவது 0.2% கன்வர்ஷன் பர்சன்ட். ஏன்னா அப்போலாம் எங்களுக்கு லைக் ஆப்டின் ஃபார்ம்னா என்னன்னு தெரியாது, பாப்அப் ஃபார்ம்னா என்னன்னு தெரியாது ஆக்சுவலாக. லைக் என்கொயரி ஃபார்ம் வச்சா அங்கே லீடு கிடைக்கும் அப்படின்றது தெரியாது ஆக்சுவலாக. ஓகே, கான்டாக்டர்ஸ் வச்சோம், ஆஸ்க் ஃபார் ப்ரைஸ் அந்த மாதிரி ஒரு இது போட்டு நாங்கள் வந்து ஒரு HTML பேஜ் வச்சிருந்தோம். HTML பேஜஸில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் மாற்றுறீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் மாற்றணும் ஆக்சுவலாக அந்த சேஞ்சஸ் அந்த சைட்டில் வந்து. அப்போ CMS இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த 110 ஆர்டர்ஸில் வந்து எங்களுக்கு கிடச்ச ஆர்டர் வந்து ஒரு 29 ஆர்டர்ஸ் ஆக்சுவலாக கிடச்சி 110 லீட்ஸ்லேருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் 26% கன்வர்ஷன் பர்சன்ட். அந்த 29 லீட்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணப்போ எங்களுக்கு கிடச்ச சேல்ஸ் வந்து ஒரு 3.27 lakhs ஆக்சுவலாக.
இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த பேமெண்ட் எல்லாமே ஏன்னா அந்த டயத்தில் நாங்கள் பண்ணது எல்லாமே லைக் வந்து கிரெடிட் தான். இப்போ வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு சப்ளை. அவங்க 20% அட்வான்ஸ் கொடுப்பாங்க, 30% அட்வான்ஸ் கொடுப்பாங்க. யூ ஹேவ் டு சப்ளை த ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து தே வில் பே யூ ஆஃப்டர் 30 days கிரெடிட், சம்டைம்ஸ் 60 days கிரெடிட், சம்டைம்ஸ் 90 days கிரெடிட், சம்டைம்ஸ் அதுக்கும் மேலேயும் போகும் ஆக்சுவலாக சில காலேஜஸ் ஆக்சுவலாக. டயர் சி கேட்டகரியில் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணல. இந்த காலேஜ் டயர் ஏ, டயர் பி, டயர் சின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணல. ஏன்னா நிறைய பணம் வந்து எங்களுக்கு வந்து டயர் சி காலேஜில் நிறைய லாக் ஆச்சு. மோர் தென் 6 months அவங்க வந்து பணம் கொடுக்காம இழுத்து அடிச்சாங்க. 5 months 4 months பணம் கொடுக்காம. ஏன்னா நம்ம ரா மெட்டீரியல் போட்டுருவோம் ஆக்சுவலாக. 20% நம்ம சப்ளையருக்கு பணம் கொடுக்கணும் ஆக்சுவலாக. எனி காஸ்ட் அவங்க 30 days நம்ம சப்ளையருக்கு நம்ம பணம் கொடுத்தாகணும். நம்மளோட ரா மெட்டீரியல் இப்போ வந்து ஒரு 5 lakh rupees நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 lakh rupees நமக்கு ரா மெட்டீரியலாகவே இருக்கும் ஆக்சுவலாக. ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்கும். நம்ம 2 lakh rupees வந்து கஸ்டமரோட பிளேஸில் போய் உட்காந்துருக்கோம் ஆக்சுவலாக. அவங்க வந்து லைக் வந்து டிலே பண்ணிட்டு இருப்பாங்க பேமெண்ட்டு. சேல்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ஆர்டர் வேணும் அப்படின்றதுக்காக வந்து தே வில் புஷ் த டயர் சி காலேஜ். ஓகே, ஸோ இனிஷியலாக எங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால நாங்கள் எல்லா காலேஜுக்கும் சப்ளை பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லைக் வந்து இப்போ நம்மளோட பணம் ஒரு 20 lakhs போயிட்டு அடுத்த கஸ்டமர் பிளேஸில் போய் உட்காந்துருக்கோம் ஆக்சுவலாக. அந்த பணத்தை வாங்குறதுக்கு வந்து லைக் சேல்ஸ் பீப்புள் வந்து சேல்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பணம் வாங்குறதுலேயே அவங்க நிறைய நேரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. பட் ஒரு பேட்டர்ன் என்னென்னா எங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் அந்த சைட்லேருந்து வந்த ஆர்டர் எல்லாமே எங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் 3.27 lakhs வந்து கம்ப்ளீட்டாக 100% அட்வான்ஸ் பேமெண்ட். ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தோம். லைக் இது வந்து அந்த அனேமா இந்த ஸ்லைடே வந்து ஆக்சுவலாக வந்து 2000 இந்த ஸ்லைடே நான் வந்து 2011 ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைட் ஆக்சுவலாக. 2011 12 ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைட் ஆக்சுவலாக. நான் இந்த போட்டிருக்க இந்த ஸ்லைடு. அப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு சைடில் பார்த்தோம். மந்த்லி விசிட் வந்து இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, விசிட் டு லீட் இவ்வளோ இருந்ததுன்னா, மந்த்லி இன்பவுண்ட் இட்ஸ் மேபி ஹப்ஸ்பாட்டில் தான் எடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. லீட் டு கஸ்டமர்ஸ் மந்த்லி கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ கிடப்பாங்க அப்படின்னு இந்த கீழே இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஏதோ ஒரு சைட்லேருந்து நாங்கள் எடுத்த ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் மேபி அந்த ஹப்ஸ்பாட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இதை வச்சுட்டு நாங்கள் ஆக்சுவலாக அந்த மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். லைக் வந்து லைக் நம்ம வந்து லைக் இஃப் யூ கோ ஃபார் ஆன்லைன் பிஸ்னஸ், ஓகே, நமக்கு வந்து வி கெட் 100% ரெவன்யூ. லைக் அப்ஃப்ரண்ட்டாக நமக்கு 100% நமக்கு ரெவன்யூ எல்லாமே அட்வான்ஸ் பேமெண்ட்டாக நமக்கு கிடச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் லைக் அந்த டயத்தில் நம்ம அனலிட்டிக்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணப்போ வந்து லைக் 2011 வந்து ஒரு 100 to 120 விசிட்ஸ் இருந்தாங்க. இது வந்து May 1, 2011 April 26, 2012 வரைக்கும் லைக் விசிட்ஸ் வந்து லைக் டோட்டலாக 56,112. இது வந்து அந்த ஓல்டு டேட்டா ஆக்சுவலாக. ஓகே, நான் அந்த டயத்தில் போட்ட பிபிடிலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து லைக் .com இன்ஃபோன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்தாங்க சென்னையில். லைக் அவங்ககிட்ட வந்து சைட்டை வந்து நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணோம். ஒரு 2 lakh rupees அப்போ 2 lakh அந்த சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 2 lakh rupees செலவு வச்சு ஆக்சுவலாக. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஜூம்லாவில் ஆக்சுவலாக ஜூம்லா பேக்கெண்ட். அப்போ வந்து வேர்ட்பிரஸ் பாப்புலர் கிடையாது, ஜூம்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெஜெண்டோ வந்தது ஆக்சுவலாக இ-காமர்ஸுக்கு. பெருசாக வந்து லைக் வந்து இது வேர்ட்பிரஸ் வந்து காமர்ஸ் வந்து அப்போதைக்கு பாப்புலராக கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்போ ஜூம்லா அதுக்கடுத்து லைக் 2-3 பிளாட்ஃபார்ம் வந்து நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ட்ரூப்பல் நினைக்கிறேன், ஜூம்லா ட்ரூப்பல், அதுக்கடுத்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் எனக்கு ஞாபகம் வரல. ஓகே, ஸோ ஜூம்லா பேஸ் பண்ணி டெவலப் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்னென்னா லைக் வந்து லைக் நாங்கள் என்ன அந்த ஸ்லைட்ஸில் நாங்கள் போட்டோமோ லைக் அது வந்து லைக் பட் அந்த சைட்டை அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1 year எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, அது என்ன ரீசன் தெரியல. லைக் நாங்களும் ஃபாலோ பண்ணோம், பட் நாங்களும் வந்து கன்சிஸ்டண்டாக ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணல. ஸோ மேபி அது 1 year கழிச்சு அவங்க சைட்டை டெவலப் பண்ணாங்க. இது வந்து April 2015 March 31, 2016 வரைக்கும் கிடச்ச ஸ்னாப்ஷாட். ஓகே, 70 lakh ரெவன்யூ. பட் நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணோம் ஆக்சுவலாக. லைக் என்னென்னா லைக் வந்து அந்த டயத்தில் வந்து நாங்கள் பண்ண அந்த டயத்தில் இ-காமர்ஸ் நாங்கள் பண்ண டயத்தில் வந்து ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் அப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து பாப்புலர் ஆகிட்டு. அமேசான் வந்து அப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் 2012. அப்போ தான் பாப்புலர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸாக ஆன்லைனில் விற்கிறதுக்கு ஒரு சைட் கிடையாது ஆக்சுவலாக. அந்த டயத்தில் நாங்கள் அந்த ஆன்லைனில் ஏற்பட்டோம். எங்களோட ஃபுல் ஃபோக்கஸை நாங்கள் அதில் போட்டிருந்தோம் அப்படின்னா மேபி லைக் 100 crores வந்து ஒரு அந்த டயத்தில் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருப்போம் 100 crores. பட் அந்த ஃபுல் ஃபோக்கஸை எங்களால் போடல. ஏன்னா நாங்கள் 2 பாத்தில் ட்ராவல் பண்ணோம். ஸோ anyone who wants to travel அந்த 2 path, இது உங்களுக்கான லெசன். இது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். 2 பாத்தில் ஏன்னா 2மே இன்கேஸ் ஆப்போசிட்டில் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் ஜேர்னியில் இருந்துச்சு அப்படின்னா, டுவர்ட்ஸ் உங்கள் கோல் ஆப்போசிட் ஜேர்னியில் இருந்தது அப்படின்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டயத்தில் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா, ஒன்று வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங்லேயே நாங்கள் வந்து எங்களோட காலை வச்சுருந்தோம், இன்னொன்று ஆன்லைன் மார்க்கெட்டிங்லேயே எங்கள் காலை வச்சுருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா லைக் வந்து ரெவன்யூ வந்து அப்பப்போ வரும், பட் சம்டைம்ஸ் தட் பிரிங்ஸ் தி பெட்டர் அண்ட் பெட்டர். ஏன்னா கம்பெனி அப்போ ரன் பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 கம்பெனிக்கும் சேர்த்து ஒரு 45 to 50 இல்லை 55 lakhs வந்து மந்த்லி எங்களுக்கு பணம் தேவைப்பட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த கம்பெனி ரன் பண்ணுறது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் தி மேனுஃபேக்சரிங் லைக் டைரக்ட் மார்க்கெட்டிங் சோர்ஸ். ஸோ எங்களால் ஃபுல் பிளட்ஜாக வந்து எங்களால் ஆன்லைனில் வந்து எங்களால் ஃபோக்கஸ் போட முடியல ஆக்சுவலாக அந்த டயத்தில்.
பட் போட்டிருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து லைக் இப்போ அந்த 100 crore, ஏன்னா இப்போ robo.in ஒரு கம்பெனி வந்தாங்க ஆக்சுவலாக எலக்ட்ரானிக்ஸில், இ-காமர்ஸ் கம்பெனி. அவங்க 2019 தான் 17 தான் லான்ச் பண்ணாங்க. ஓகே, இனிஷியலாக ஃபஸ்ட் இயரில் வந்து அவங்க 1 crore பண்ணாங்க. செகண்ட் இயரில் வந்து அவங்க அந்த 1 crore 8 crore மாற்றினாங்க. 8 crore வந்து 20 crore மாற்றினாங்க. இன்றைக்கி வந்து அது பப்ளிக் லிமிட்டடாக மாறிடுச்சு ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 80 crore ரெவன்யூக்கு போயிருச்சு ஆக்சுவலாக, ஒரு 6 years டவுன் த லைனில் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஸ்கேலிங், லைக் உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட ஸ்கேலிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தான் உங்களுக்கு முக்கியம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கான்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ அந்த டயத்தில் வந்து அப்போ அலெக்ஸா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்போ வந்து அலெக்ஸாவில் வந்து ரேங்க் இருக்கும், ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு ரேங்க் இருக்கும். லைக் வந்து இப்போ வந்து நீங்கள் கூகுள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்க் இருக்கும், ஃபேஸ்புக் நம்பர் 2 ரேங்க் இருக்கும், ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா லைக் டாப் 100 ரேங்க்ஸ் இந்தியாவில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஐஆர்சிடிசி, இந்தியா மார்ட், ட்ரேட் இந்தியா வெப்சைட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் லைக் வந்து அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா லைக் 4th 5th ரேங்க்கில் இருக்கும். ஸோ எந்த ஒரு கம்பெனிக்குமே லைக் ஒரு ரேங்க் இருக்கும். அந்த ரேங்க்கை நீங்கள் இந்தியாவில் இப்போ வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சிமிலர் வெப்னு ஒரு சைட் இருக்குது. அது சிமிலர் வெப் சைட்டில் பார்க்கலாம். உங்கள் கம்பெனிக்கான ஒரு ரேங்க் பார்க்கலாம், டிராஃபிக் வைஸ் ஒரு ரேங்க் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து 1000க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்கள் கோலாக வச்சுருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 25,000 விசிட்டர்ஸ் வரணும். பவுன்ஸ் ரேட் வந்து 30%க்குள்ளே இருக்கணும். பவுன்ஸ் ரேட் அப்படின்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு யூசர் வந்து 1 மினிட்டுக்குள்ளே அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால யூஸே கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க வந்து பவுன்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பவுன்ஸ் ரேட் வந்து யூஸ்வலாக வந்து லைக் வந்து 30% வந்து நார்மல் ஆக்சுவலாக. பட் சம்டைம்ஸ் நீங்கள் 50% இருக்கும். உங்கள் சைட்டுக்கு நீங்கள் சிமிலர் வெப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 50% 40% இருந்துச்சுன்னா அது வந்து லைக் வந்து அப்நார்மல் ஆக்சுவலாக. லைக் வந்து யூ ஹாவ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு 30% பவுன்ஸ்ன்றது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பவுன்ஸ் ரேட் வந்து ஒரு 30% கொண்டு வரணும். கன்வர்ஷன் ரேட் வந்து 0.10லேருந்து 1% இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணோம்னா பர் டேக்கு வந்து 5 lakh rupees per day நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஓகே, 25,000 யூனிக் விசிட்டர்ஸ் வருவாங்க. 1% கன்வர்ஷன்ஸ் தான் 250 லீட்ஸ் கிடைக்கும். அந்த 250 லீட்ஸில் உங்களுக்கு ஆர்டர் ஒரு 50% ஆர்டர் கன்வெர்ட் ஆகுது. பட் 50% வந்து ஒரு நல்ல கோல் ஆக்சுவலாக. ஒரு 10% வரும். ஓகே, பட் நாங்கள் அந்த ஸ்லைடில் போட்டிருந்தோம், அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 50% வந்துச்சுன்னா ஒரு 125 ஆர்டர்ஸ் பர் டே கிடைக்கும். ஸோ 125 ஆர்டர்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து 4,000 rupees பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூ கெட் 5 lakh per day. ஸோ 5 lakh per day ஆன்லைனில் பண்ணுறது தான் எங்கள் கோலாக வச்சு நாங்கள் அதை ட்ரை பண்ணோம் ஆக்சுவலாக. பட் இப்போ வந்து ஸ்டில் ஆக்சுவலாக வந்து இந்த 5 lakhக்கு வி ஆர் க்ளோசர் டு லைக் 2 to 3 lakh வரைக்கும் இப்போ க்ளோஸராக வருது ஆக்சுவலாக த்ரூ பெய்ட் மார்க்கெட்டிங் ஆக்சுவலாக. ஓகே, இதை வந்து நீங்கள் இந்த ஸ்லைடில் இருக்கிறது வந்து நாங்கள் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்லேயும் பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக. கண்டென்ட் மார்க்கெட்டிங்லேயே 25,000 யூனிக் விசிட்டர்ஸ் பர் டேக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய சைட்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் வந்து ஸ்பார்க்ஃபன், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் டொமைனில் சொல்கிறேன், sparkfun.com அப்படின்னு ஒரு சைட் இருந்துச்சு. அப்புறம் adafruit.comனு ஒரு சைட் இருந்துச்சு. அவங்க வந்து பெர் டேக்கே வந்து 80,000 விசிட்டர்ஸ் கொண்டு வந்துருந்தாங்க சைட்டில். 80,000 விசிட்டர்ஸ். அவங்க வந்து பிளாகிங் எப்படி எழுதுவாங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அடாஃப்ரூட் சைட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ், எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு பிளாக் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ கூட அந்த பிளாக் அப்படி தான் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் இருக்கான்னு பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஆர்கானிக் பட் பெய்டில் வந்து என்ன வச்சதுன்னா, நீங்கள் அந்த 5 lakh நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 50% உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு பே மணி ஃபார் தி ஆட்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, லைக் க்ளோஸ் ஆயிடுச்சு. adafruit.com. ஓகே, ஸோ இப்போ பிளாக் பாருங்கள் ஆக்சுவலாக. லைக் வந்து பிளாக் வந்து September 6, 2024 ஓகே 8:23 PM ஒரு பிளாகு. ஓகே, 8 PM ஒரு பிளாகு, 6 PM ஒரு பிளாகு, ஓகே 4 PM ஒரு பிளாகு, ஓகே 2 PM ஒரு பிளாகு. ஸோ 135. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே 2015 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்சுவலாக. பட் அவங்க இப்போயும் ஆக்சுவலாக கரண்ட்டாக அப்படி தான் எழுதிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அப்பயே வந்து அவங்க சைட்டுக்கு வந்து பெர் டேக்கு 80,000 விசிட்டர்ஸ் வந்தாங்க ஆக்சுவலாக. 80,000 விசிட்டர்ஸ் வந்து மோர் தென் லைக் வந்து ஒரு மாதத்துக்கே வந்து 1 lakh மேலே ஷிப்மெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக, ஆர்டர்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஒன்லி த்ரூ லைக் வந்து எல்லாமே கண்டென்ட் தான் ஆக்சுவலாக. லைக் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் ஆக்சுவலாக. எங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு லைக் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரே ஒரு பேஜ் ஆக்சுவலாக, ஒரே ஒரு பேஜ். ஓகே, just give me 1 second. ஓகே, எங்களோட வெப்சைட்டில் வந்து ஒரே ஒரு பேஜ் ஆக்சுவலாக. ஓகே, எமோட்டிவ்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக. இந்த கான்டென்ட் பீஸ் இல்லை அப்படின்னா, லைக் இந்த கான்டென்ட் பீஸ் இல்லை அப்படின்னா இந்த கான்டென்ட் பீஸ் மட்டும் எப்பயுமே வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 10 lakhs rupeesக்கு சேல்ஸ் கொண்டு வந்துடும். இந்த ஒரு பக்கம் இல்லை அப்படின்னா அந்த 10 lakh rupees கிடைக்காது ஆக்சுவலாக. இது வரைக்கும் ஒரு 50 lakh rupees இந்த ஒரு பக்கம் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இத்தனைக்கு இந்த ப்ராடக்ட் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து லைக் வந்து நாங்கள் வாங்கி தான் வைக்கிறோம். ஒரு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் டிவைஸ் ஆக்சுவலாக. உங்கள் இஜி சிக்னலை மெஷர் பண்ணி நீங்கள் வந்து லைக் வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிசிஏ ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா லைக் கஸ்டமர் வந்து எங்களை ஃபைன் பண்ணியிருக்க முடியாது. நாங்கள் ஒரு அதாவது கஸ்டமர்ஸ் வந்து திடீர்னு வந்து பெங்களூரில் இருப்பாங்க, லைக் கான்பூரில் இருப்பாங்க, எல்லாமே. ஏன்னா ஐஐடிஸ் தான் மோஸ்ட்லி நிறைய வாங்கினது எல்லாமே. ஐஐடிஸும் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் லைக் இந்த சிக்ரி அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் வாங்கினாங்க ஆக்சுவலாக. பட் இந்த ஒரு பீஸ் இல்லை அப்படின்னா அவங்க எங்களை ஃபைன் பண்ணியிருக்க முடியாது ஆக்சுவலாக. அவங்கக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்காது, அந்த ட்ரான்ஸ்லேஷன் இருக்காது. ஸோ அந்த சிங்கிள் பீஸ் ஆஃப் கான்டென்ட், அதாவது நீங்கள் வந்து பல்காக 100-200 கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் கான்டென்ட் கேன் ஆல்சோ பிரிங் 10 lakh ரெவன்யூ. ஓகே, ஸோ தட்ஸ் அ பவர் ஆஃப் கான்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ எதுக்காக நான் கான்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நான் நெயில் பண்ண விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி லைக் ChatGPT வந்துருச்சு. லைக் யூசர் வந்து கூகுள் சர்ச்சில் வந்து லைக் கூகுள் சர்ச்சில் வந்துட்டு நம்பர் ஆஃப் சர்ச் கம்மியாயிருச்சு. நம்ம வந்து இப்போ ChatGPT இருக்கிறதுனால யாருமே கூகுள் சர்ச்சுக்குள்ளே போகிறது கிடையாது. நம்ம SEO பண்ணுறது வேணாமா, நம்ம SEO was dead அப்படிலாம் நீங்கள் கேட்டுருந்தா. பட் என்னோட சஜஷன் வந்து ஆக்சுவல் தான் இதே தான் இமெயில் மார்க்கெட்டிங்கும் 2015 சொன்னாங்க ஆக்சுவலாக. இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் டெட் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஏன்னா கூகுள் வந்து லைக் மல்டிபிள் டேப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஜிமெயில்ஸில் அப்டேட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், சோஷியல்னு ஒரு டேப் இருக்கும், ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், இன்பாக்ஸ்ன்னு இருக்கும். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து தே ஹாவ் டு கில் திஸ் இமெயில் மார்க்கெட்டிங். ஓகே, இமெயில் மார்க்கெட்டிங்கும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் தே வாண்ட் டு கில் ஆக்சுவலாக. அந்த டயத்தில் வந்து ஏன்னா தே வாண்ட் பீப்புள் டு இன்வெஸ்ட் ஆன் கூகுள் ஆட்ஸ். ஓகே, அவங்க வந்து கூகுள் ஆட்ஸ்க்கு வந்து நிறைய பணம் கொடுக்கணும். அதுதான் அவங்களோட மெயின் கோல் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா யாரும் ப்ரொமோஷன் டேப் போய் கிளிக் பண்ணுவான், யார் அப்டேட், யார் வந்து லைக் சோஷியல் டேப்ஸை கிளிக் பண்ணி யார் அந்த இமெயிலை கோத்ரூ பண்ண போகிறான் அப்படின்றான். பட் இன்றைக்கும் இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டில் லைக் கிரேட் ஆஃப் ஆல் டைம்ஸ். இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் பிரிங்கிங் லாட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, இதே தான் SEOக்கும் நடக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஈவன் தோ ChatGPT என்ன தான் AI டூல்ஸ் இருந்தாலுமே பீப்புள் வாண்ட் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் தி ஆன்சர்ஸ். அண்ட் லைக் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிறத விட சில சமயம் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும், நிறைய இருக்குது. லைக் இந்த Perplexity.ai வந்து அவங்களே ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் கான்டென்ட், பிளாக் போஸ்ட் இருக்கணும். லைக் ஏன்னா த பவர் இஸ் மோர். லைக் நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் கூட நீங்கள் ஒரு பெரிய பணத்தை நீங்கள் பார்த்துடலாம். லாட் ஆஃப் கம்பெனிஸ் அதாவது லைக் கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 2 கோடி ரூபாய்க்கு சைட்டை விற்றவங்களாம் இருக்காங்க வெறும். லைக் ஓகே, ஸ்க்ராட்ச்லேருந்து வெப்சைட்டை பில்ட் பண்ணி ஒரு 2 years 3 years அவங்க எஃபர்ட்டை போட்டுட்டு 2 crores 3 crores வந்து சைட்டை சேல் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஆன் கான்டென்ட். நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் அ கான்டென்ட் பிளான், லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி உங்கள் கான்டென்ட் பிளானில் இருக்கணும். உங்கள் ஃபனலை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸோட மிஷன் என்ன ஆக்சுவலாக, வாட் இஸ் யுவர் பர்பஸ். ஏன்னா இனிஷியல் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் வித் ஆஃப் லைக் மணி பார்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. ஈவன் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட லைக் வந்து ஐ வாண்ட் டு earn 50 lakh rupees இன் மை லைஃப். அதுதான் என்னோட இன்டென்ஷன்ஸ். ஓகே, ஸோ 2004 நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அந்த இன்டென்ஷனில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. 2006 வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் அதை வந்து டபுள் ஆக்கினேன். லைக் 1 crore நான் அச்சீவ் பண்ணேன். 2006 1 crore அச்சீவ் பண்ணேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து லேர்ன் பண்ணது என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் ஆல் அபவுட் தி மணி, இட்ஸ் ஆல் அபவுட் த ரிலேஷன்ஷிப் which you get in business, and it's all about how you add value to the peoples, how you solve people problem. Okay, ஸோ இனிஷியலாக வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம ஆரம்பிக்கலாம், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். பட் ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா you solve a people problem. At the end of the day you solve the people problem. Okay, so you have to understand what problem you are solving. So bigger the problem you solve, நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு you'll earn more money. Okay, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப லைக் when they feel happiness then it becomes a purpose. So you have to focus on purpose, like how you can help peoples. The moment you help peoples, like you get the audience. Okay, so business வந்து எப்பயுமே அப்படின்னா it's all about helping peoples to solve their problems. Okay, அது ஒரு ப்ராடக்ட் வழியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். You can solve through a product or you can solve through a service. Okay, whatever it may be. So first you have to understand what is your mission. Okay, இப்போ வந்து லைக் வந்து இப்போ எங்களுக்கு க்ரோத் ஃப்ளோக்கோ சரி ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ்க்கோ எங்களோட மிஷன் என்ன டு ஹெல்ப் 10 million people to scale their business. ஓகே, அது வந்து மிஷன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த மிஷன் அதுக்கடுத்து உங்களோட விஷன் ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ் யூ சால்வ். ஓகே, அதுக்கடுத்து வந்து லைக் டார்கெட் ஆடியன்ஸ், யாருக்காக அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் பையர் பர்சனாக உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். லைக் அவங்களோட ஏஜ் குரூப்பு, லைக் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட பையிங் பவர். ஓகே, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களால் ப்ரைஸிங்கும் பண்ண முடியும் பையர் பர்சனாக. அதுக்கடுத்து மார்க்கெட் அனாலிசிஸ்,
என்ன ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து என்ன சர்ச், என்ன கான்டென்ட் அவங்க சர்ச் பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, உங்களோட காம்படிட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அஸ்பெக்டில் யூ ஹேவ் டு அனலைஸ் லைக் அண்ட் யூ ஹேவ் டு மாடல் த காம்படிட்டர். ஓகே, காம்படிட்டர் அனாலிசிஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஓகே ஓகே லைக் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, லைக் காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, பையர் பர்சனாக்கு நீங்கள் நிறைய ஏஐ டூல்ஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு பில்ட் தி கான்டென்ட் மார்க்கெட்டிங் கீ எலமெண்ட்ஸ். லைக் ஃபஸ்ட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூபிள் கான்டென்ட். ஓகே, வேல்யூபிள் கான்டென்ட் which solves a problem solve or meets a need, அதான் வேல்யூபிள் கான்டென்ட். செகண்ட் வந்து the content should be relevant to the buyer persona. ஓகே, அவங்க வந்து லைக் வந்து பையர் பர்சனாக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஏன்னா இப்போ வந்து நம்ம சேனல் இருக்குது, லைக் க்ரோ யுவர் பிஸ்னஸ் இருக்குது. நாளைக்கே வந்து நான் திடீர்னு வேறு ஏதாவது வேறு ஒரு போஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேட்ச் ஆகாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வந்து அது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக போஸ்ட் இருந்தால் மட்டும்தான் லைக் வந்து இட் வில் பி ரெலவெண்ட் டு த டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே, டார்கெட் டு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ். ஃபைனலி வந்து கன்சிஸ்டன்சி இஸ் த கேம். ஓகே, எப்படி நீங்கள் கன்சிஸ்டன்ட் இருக்கீங்க, ஏன்னா அல்கர்தம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான் எதிர்பார்க்கும். ஓகே, பிகாஸ் எண்ட் ஆஃப் த டேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து த யூசர் இஸ் கோயிங் டு கன்சியூம் தி கான்டென்ட். த செகண்ட் வந்து த பாட்ஸ் ஆர் கோயிங் டு கிரால் அண்ட் ரேட் தி கஸ்டமர்ஸ். ஏன்னா அவ்வளோ கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டெய்லி ஹவர்ஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரேங்க் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி அல்கர்தம். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த அல்கர்தம் கண்டிப்பாக வேணும். அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ், எப்படி வந்து ஏன்னா அந்த சப்போர்ட் இல்லாமல், யூடியூபோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் பெருசாக வந்து யூ கேனாட் பிகம் வைரல் ஆன், யூ கேனாட் ஜென்ரேட் லைக் மோர் பீப்புள் ஆன் யூடியூப். ஓகே, நீங்கள் பணம் புஷ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம் ஆக்சுவலாக. பட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், பணத்தை புஷ் பண்ணி. நீங்கள் எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ நின்றோம். பட் நீங்கள் கான்டென்ட் நீங்கள் வந்து ஆடியன்ஸே வைரல் ஆக்குற மாதிரி நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தென் யூ டோன்ட் ஹேவ் டு இன்வெஸ்ட் மணி. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. எந்த லெவலுக்கு நீங்கள் ரெகுலராக டெலிவர் பண்ணுறீங்க அண்ட் ட்ரஸ்ட், எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டையும் அத்தாரிட்டி நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கிறது தான் கீ ஆக்சுவலாக. ஸோ பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, ஏன்னா லைக் யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர். ஓகே, ஸோ வந்து இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களை மாதிரி தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ யூ வில் அட்ராக்ட் த சேம் கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ ஒன்று வேல்யூபிள் கான்டென்ட், ரெலவெண்ட் கான்டென்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் கான்டென்ட். ஓகே, ஸோ ரெகுலர்லி செல்ஃப் டிசிப்ளின் இஸ் அ கீ ஹியர் ஃபார் கான்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒன்று வந்து பிராண்ட் இட் பில்ட்ஸ் அ பிராண்ட் அண்ட் இட் கிவ்ஸ் யூ த அத்தாரிட்டி. ஓகே, நீங்கள் எக்ஸ்பர்ட்டே இல்லைனா கூட நீங்கள் வந்து ஒரு பக்கா பிளாக் போஸ்ட் வச்சிருக்கீங்க, பக்கா யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா தே see you as an expert. ஓகே, பட் பீப்புள் will perceive you as an expert. ஓகே, நீங்கள் வந்து பிகினராகவே இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ஆரம்பிக்கிறீங்க ஆக்சுவலாக. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு பி an expert. ஓகே, பட் when you produce content regularly, நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆந்தி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். when you produce content regularly, people will see you as an expert. ஓகே, ஸோ அது வந்து அவேர்னஸும் கொடுக்கும், லைக் ட்ரஸ்ட்டையும் பில்ட் பண்ணும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் நான் எக்ஸ்பர்டைஸ் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எக்ஸ்பர்டைஸ் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து அப்படி கிடையாது ஆக்சுவலாக. லைக் நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஐம் ப்ரிப்பரிங் நோ ஐ வில் ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஆஃப்டர் மை ஸ்டடீஸ் ஆர் ஓவர், இல்லை ஆஃப்டர் நான் இந்த முடிச்சு அப்படி கிடையாது. யூ ஸ்டார்ட் இட் இமீடியட்லி அண்ட் யூ லேர்ன் ஆன் தி கோ. ஓகே, ஏன்னா நாங்கள் வந்து கம்பெனி நாங்கள் ஆரம்பித்தப்போ வந்து எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஐம் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் சி ப்ரோக்ராமில் ஒரு 5 தடவைக்கு மேலே அறிவு வச்சிருப்பேன் ஆக்சுவலாக. எனக்கு ப்ரோக்ராம் சுத்தமாக வரும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு ப்ரோக்ராமிங் பிஸ்னஸ். நான் ப்ரோக்ராம் எழுதி கொடுக்கணும் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பட் ப்ரோக்ராம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டு, நீ உன்னோட ப்ராஜெக்டே பண்ணுறதுக்கு உனக்கு வந்து லைக் யூ டோன்ட் ஹாவ் அன் எபிலிட்டி. ஓகே, ஸோ உனக்கே உன் ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கே உனக்கு கட்ஸ் இல்லை. ஓகே, ஹவ் ஆர் யூ கோயிங் டு பில்ட் ப்ராஜெக்ட் ஃபார் அதர்ஸ்? நீ எப்படி மற்றவங்களுக்கு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் நீ பண்ணி கொடுக்க போகிற அப்படின்ற கேள்விக்கு என்னன்ட்டு ஆன்சர் கிடையாது ஆக்சுவலாக. பட் ஐ வாண்ட் டு டூ பிஸ்னஸ், ஐ வாண்ட் டு earn this 50 lakh rupees per year. அது மட்டும் தான் என் கோல் இருந்துச்சு. ஐ பில்ட் அ டீம். அந்த லைக் நம்ம அந்த நெட்ஒர்க் பில்ட் பண்ணுறோம். லைக் ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துடுறோம், நெட்ஒர்க் பில்ட் பண்ணுறோம். அண்ட் தென் லைக் ஐ லேர்ன் எவ்ரி டே. லைக் மோஸ்ட்லி ஒரு ஹவர்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைட் 1 மணி 2 மணி வரைக்குமே லேர்னிங் போகும். மார்னிங் 6 o'clock திருப்பி ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு லைக் ஒரு 1.5 years 2 years. பட் ஃபஸ்ட் இயர்ஸ்லேயே எங்கள் சேல்ஸ் வந்து 17 lakhs. ஓகே, 17 lakhs ஆஃப் சேல்ஸ், நல்ல ஒரு டீசன்ட். இது 10 lakh rupee ப்ராஃபிட் ஆக்சுவலாக. செகண்ட் இயரில் வந்து வி டிட் லைக் 40 lakh ஆஃப் சேல்ஸ். இது எல்லாமே வந்து லைக் யூ ஹாவ் டு லேர்ன் ஆன் தி கோ. ஓகே, ஸோ கண்டென்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களா தே வில் see you as an expert. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து நான் எக்ஸ்பர்ட் இல்லையே, நான் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா யூ டெவலப் கான்டென்ட், people will see you as an expert. ஓகே, இது உங்களுக்கான டிப்ஸ் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் லாயல்ட்டி. ஓகே, இன்னொன்று லாட் ஆஃப் டிராஃபிக், இட் ட்ரைவ்ஸ் லாட் ஆஃப் டிராஃபிக் டு யுவர் வெப்சைட்ஸ். SEO லைக் பூஸ்ட் பண்ணும். யூடியூப் கான்டென்ட் யூடியூப் SEO இருக்குது, ப்ளஸ் கூகுள் SEO இருக்குது, பூஸ்ட். உடனே வந்து யூ கேன் ஜெனரேட் லீட்ஸ். ஓகே,
the content also plays major role on different stages of the funnel. Okay, அந்த பையர் ஜர்னியில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த கண்டென்ட் ரோல் ப்ளே பண்ணணும், கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணணும், இல்லை அவேர்னஸ்க்கு ப்ளே பண்ணணும், இல்லை இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, நான் ரொம்ப நேரம் சேட்டை பார்க்கல, இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இஃப் யூ ஃபீல் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல், ஓகே, யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் லைக் போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைக் போரிங் டைப் பண்ணுங்கள். ஓகே, the content is நம்ம chat பார்க்கலாம். just give me one moment, like chat screen எங்கே இருக்குன்னு தெரியல, நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் chat பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, உலகநாதன் தேங்க்யூ, வீர தேங்க்யூ, எஸ்விடெக் தேங்க்யூ, ஓகே, யசீந்திரன் தேங்க்யூ. Okay, Dr. Emmanuel, like you can call me as MK or Gio. Okay, please don't call me as sir. நீங்கள் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம், MK and Gio. சார்னு கூப்பிட்டா கஸ்டமருக்கு லைக் you can call me by name, MK or Gio. Okay, வெங்கடேஷ் தேங்க்யூ. ஓகே, நம்ம திருச்சி தேங்க்யூ. ஓகே, ஜெகதீஷன் தேங்க்யூ. ஓகே, சங்கர் தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. if it is boring, like boring சொல்லிடுங்க. ஓகே, if it is boring, I don't want to waste your time and content நான் மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் சேனல். என்னென்ன வேலை நீங்கள் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? வெப்சைட் பிளாக் போஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆக்சுவலாக பிளாகில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெவன்யூ வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். பட் யாருமே பண்ண மாட்டாங்க. they won't write the blog. ஆக்சுவலாக you have to write the blogs. நிறைய கம்பெனிஸோட கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. லைக் வந்து அவங்க வெறும் பிளாகை மட்டும் எழுதி எப்படி வந்து லைக் வந்து ஒரு பேங்க்ரப்ட் கம்பெனி வந்து எப்படி வந்து லைக் வந்து they made us a successful company அப்படின்னு நிறைய கதைகள் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஹப்ஸ்பாட்டோட ஸ்டோரிஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னு தெரியும். ஆக்சுவலாக இந்த ரிவர்ஸ் பூல்ஸ் அண்ட் ஸ்பாஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரிவர்ஸ் பூல்ஸ் அண்ட் ஸ்பாஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி, லைக் பைண்டிங் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஓகே, ஸோ அவங்க எல்லாமே பிளாக்ஸ் ஒன்று உங்களோட சைட்டில் எழுதலாம், அப்படின்னா நீங்கள் போய் மீடியம் அந்த மாதிரி ஒரு சைட்டில் போய் நீங்கள் பிளாக் எழுதலாம். பட் என்றைக்குமே நீங்கள் மற்ற சைட்டில் பிளாக் எழுதிருக்கும், உங்கள் சைட்டில் பிளாக் எழுதிருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுங்க. நீங்கள் மற்ற சைட்டில் என்றைக்குமே யூ பில்ட் ஹோம் ஆன் அ ரெண்டட் லேண்ட். ஓகே, மற்ற சைட்டில் நீங்கள் பண்ணுறது உங்கள் சைட்டில் உங்களோட லேண்டில் இருக்க மாதிரி அவன் என்றைக்கு வேணாலும் வெக்கேட் பண்ண சொல்லுவான் உங்களை. யூ ஹாவ் டு வெக்கேட். ஸோ என்றைக்குமே உங்களோட பிளாட்ஃபார்மில் கண்ட்ரோல் வச்சுக்கிறது தான் பெஸ்ட். ஆக்சுவலாக அதாவது ஆடியன்ஸை நீங்கள் ஓன் பண்ணணும். ஓகே, பட் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பாருங்கள், நீங்கள் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு, பட் தே ஓன் தி ஆடியன்ஸ். ஓகே, தட்ஸ் த இன்டெலிஜென்ஸ். ஓகே, அவங்க ஆடியன்ஸை ஓன் பண்ணுறாங்க, யூ ப்ரொடியூஸ் அ கண்டென்ட் ஃபார் தம், தே ஓன் தி ஆடியன்ஸ் அண்ட் லைக் தே மேக் லாட் ஆஃப் மணி ஆன் இட். ஓகே, ஸோ யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட். இஃப் யூ ஹாவ் அ பிளாட்ஃபார்ம் லைக் வேறு உங்கள் கஸ்டமர் வந்து கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா then that's an awesome thing. Okay, so உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. யூ கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் வேர் பீப்புள் வில் கம் அண்ட் கிரியேட் கண்டென்ட் ஃபார் யூ. யூ பிரிகம் மோர் அண்ட் மோர் வைரல். யூ வில் கெட் அ ஓவரால் ரீச். எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் வந்து யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் வந்து நீங்கள் கொண்டு வரணும். அது சம்டைம்ஸ் ஆக்சுவலாக வந்து கமெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஆக்சுவலாக பிளாக் போஸ்ட்டுக்குள்ள நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ தட் வென் பீப்புள் கமெண்ட்ஸ் ஆன் தட் பேஜ், லைக் அது ஒரு இட்ஸ் அ கான்டென்ட். ஓகே, அப்புறம் லைக் மற்றவங்கள வந்து பிளாக் எழுத விடுவாங்க, அவங்க சைட்டில் பிளாக் எழுத விடுவாங்க, மற்றவங்கள போஸ்ட் பண்ண விடுவாங்க. ஆக்சுவலாக ஸோ இதெல்லாமே யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட். ஓகே, அது போக நீங்களும் உங்கள் டீமும் ஜென்ரேட் பண்ணுற கான்டென்ட். பட் இஃப் யூ ஃபைண்ட் அ வே டு ஹாவ் அ யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் ஆன் யுவர் வெப்சைட், ஓகே, then like it's awesome. Okay, it's awesome. like உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். செகண்ட் வந்து லைக் யூடியூப், லைக் வீடியோ கான்டென்ட். ஓகே, ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் அண்ட் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் லாங் ஃபார்ம் கான்டென்ட். பட் யூடியூப் கான்டென்ட் யூ கேன் ப்ரொடியூஸ். அதுக்கடுத்து லைக் யூ கேன் ப்ரொடியூஸ் கான்டென்ட் ஆன் லைக் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ், லிங்க்டின்ல பிளாக் போஸ்ட் எழுதலாம். பட் எல்லாமே வந்து யூ ஆர் பில்டிங் ஹோம் ஆன் த ரெண்டல் லேண்ட். ஓகே, ஸோ அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எப்பயுமே பண்ணணும். அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ். ஆக்சுவலாக வந்து லைக் நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜஸ் அனுப்பி நீங்கள் என்ன பாப்புலர் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலாக கண்டென்ட் வந்து எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் கண்டென்ட் இஸ் அ கிங். ஓகே, ஒரு எஸ்எம்எஸ்ஸாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் கூட லைக் வந்து ஒரு 100 பேத்துக்கு டெய்லி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க. இஃப் யூ ப்ரொவைட் அ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஆன் எஸ்எம்எஸ், ஓகே, யூஆர் ஸ்டில் அதுவும் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபேன் கிரியேட் பண்ணும். பட் ஆக்சுவலாக எஸ்எம்எஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா லைக் அந்த கண்டென்ட் அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க. அந்த கண்டென்ட் வந்து அப்படியே எவர் க்ரீனாக இருக்காது. ஓகே, ஒன்ஸ் யூ ஷூட் த மெசேஜ் அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கும். அந்த லைஃப் டைம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஓகே, வாட்ஸ்அப்பும் அப்படி தான் ஒரு லைஃப் டைம் இருக்கும். பட் when you create a content on YouTube as a blog post, ஒரு இமெயில் கூட அப்படி தான். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா லைக் வந்து இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ் எழுதுகிற எல்லா பீப்புளுமே வந்து அந்த இமெயிலோட காப்பியை they will have it on the websites. ஓகே,
அதாவது இமெயில் சும்மா கடன் அனுப்பாமல் when you spend time for write a copyrighted email, ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க காப்பிரைட்டட் இமெயில். ஒரு இமெயில் எழுதி கொடுக்குறதுக்கு 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க. காப்பிரைட்டட் இமெயில் ஒரு இமெயில் எழுதி கொடுக்குறதுக்கு 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க பெங்களூரில். ஓகே, லைக் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு எல்லாமே. ஸோ அந்த இமெயிலை வந்து நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ காப்பி ஆன் யுவர் வெப்சைட். ஓகே, ப்ரொவைடட் if the email is valuable. மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சஸ் லைக் அன்குர் வாரிக்கோ இவங்க எல்லாமே வந்து they are doing the same thing. அந்த காப்பி வந்து அவங்களோட ரெபாசிட்டரியில் இருக்கும். ஓகே, இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ், வாட்ஸ்அப் நியூஸ் லெட்டர்ஸ் இது கூட கண்டென்ட் தான். பட் ஸ்டில் நீ கேன் ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ, ஏன்னா அந்த டச் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்புறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணலாம், அது அடுத்த விஷயம். பட் யூ கிரியேட் அ டச் பாயிண்ட்ஸ். ஓகே, அவங்க there's an option they can touch with your business. ஓகே, ஸோ இமெயில் நியூஸ் லெட்டர்ஸ், ஓகே, கான்டென்ட் சேனல்ஸ், அதுக்கடுத்து பாட்காஸ்ட், ஆடியோ கான்டென்ட். ஓகே, பாட்காஸ்ட்டும் நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக, பட் மேஜராக தான் லைக் வெப்சைட்ஸ், பிளாக்ஸ், யூடியூப், மெட்டா, இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் பாட்காஸ்ட். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் எதுக்காக வந்து ஒரு லாங் டேர்ம் கான்டென்ட் நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா, எனி ஸ்ட்ராட்டஜி லைக் எனி பிஸ்னஸ் யூ ஹாவ் டு ஹாவ் அ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. லைக் என்னென்ன பிளாக்ஸ் நம்ம என்னென்ன ரோட் மேப் இருக்குது, என்னென்ன கான்டென்ட் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம், யூ நீட் டு ஹாவ் அ ரோட் மேப் ஸோ தட் இட் கிவ்ஸ் யூ கிளியர்லி ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று கேலண்டர் வச்சுக்கிறோம் எப்பயுமே, பிளாகிங் கேலண்டர். ஆக்சுவலாக இந்த மந்த்துக்கு என்னென்ன கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இந்த மந்த்துக்கு என்னென்ன வீடியோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இந்த லைக் அட்லீஸ்ட் 2 months பிளான், 3 months பிளான் ஆஃப் ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா you will act. See, business is all about taking decisions and doing activity. Okay, நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ it brings you a sales. ஓகே, ஏன்னா ஒரு ஃபனலில் வந்து அதாவது பையர் ஜர்னியில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. when you do that activity you bring a sale. Okay, like awareness, like ஒரு இமெயில், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1000 emails அனுப்புறீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஓகே, இல்லை ஒரு லீடாவது கிடைக்கும். ஆக்சுவல் 1000 emails நீங்கள் அனுப்புறீங்கன்னா அது வந்து கோல்டு இமெயிலாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் வந்து ஆப்டின் இமெயில்ஸாகவும் இருக்கலாம். ஆப்டின் இமெயில்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10% கிடைக்கும், கோல்டு இமெயில் இருந்துச்சுன்னா 1% கிடைக்கும். ஓகே, பட் ஸ்டில் யூ கெட் அ லீட். ஓகே, when you amplify a content. Okay, so like நீங்கள் multiple touch points, when you have a content strategy in plan, long term content strategy in plan, you create a multiple touch points with the buyer persona. Okay, so you have chances of converting the customer, getting the customer as well as converting the customer. So என்ன ஃபார்மேட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து லைக் you will get a positive return on investments. கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து the return on investment வந்து எப்பயுமே பாசிட்டிவ் தான். ஓகே, ஸோ பேசிக்கலாக 3 steps இருக்குது. ஃபர்ஸ்ட் யூ செட் த மார்க்கெட்டிங் கோல்ஸ். மார்க்கெட்டிங் கோல்ஸ் அப்படின்றது அப்படின்னா எவ்வளோ லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் இந்த கான்டென்ட் மூலமாக அப்படின்றது நீங்கள் யூ ஹாவ் டு செட் அ கோல். ஓகே, கோல் இல்லை அப்படின்னா தட் லைக் யூ won't achieve it. ஓகே, லைக் யூ won't get that lead. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வந்து லைக் வந்து 25,000 விசிட்ஸ் நாங்கள் கோலாக வச்சுருந்தோம். 25,000 விசிட்ஸ் பர் டேக்கு நாங்கள் கோலாக வச்சுருந்தோம். ஓகே, ஸோ 25,000 விசிட்ஸ் பர் டேக்கு வந்து வச்சுருந்தோம் கொண்டு வரணும் அப்படின்னா we have to finalize how many pages the website should have. 10 பேஜ் வச்சுக்கிட்டு வெறும் 10 பேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து you cannot aim for 25,000 visitors. More the number of pages you have, the more the visitors you get, but more the number of quality pages. Okay, நீங்கள் வந்து குவாலிட்டியை நான் குவாலிட்டியாக 100 பேஜ் போட்டு நான் அடிப்பேன் அப்படிலாம் கிடையாது. you need both quality as well as quantity. both you should have quality as well as quantity. Okay, and like keywords, like எவ்வளோ கீவேர்ட்ஸ் நீங்கள் ரேங்க் பண்ணுறீங்க இது எல்லாமே முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் you will have the visitor first. ஓகே, விசிட்டர் இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து ஐபால்ஸை கிராப் பண்ணுறது. ஐபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் தென் யூ கேன் செட் சம் ஹூக். ஓகே, ஸோ தட் யூ கெட் தேர் கான்டாக்ட்ஸ். ஒரு லீட் மேக்னெட்டை நீங்கள் போடுறதுனால அந்த கான்டாக்ட் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். அந்த கான்டாக்ட் கிடைக்கும். அந்த கான்டாக்ட் வந்து நீங்கள் வந்து லைக் யூ கேன் நர்ச்சர் தம் அண்ட் யூ கேன் கன்வெர்ட் தம் ஃபார் யூர் பிஸ்னஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து யூ ஹாவ் டு செட் தி மார்க்கெட்டிங் கோல்ஸ். ஆர்கானிக்கில் மட்டும், சைட்டில் மட்டும் எவ்வளோ லீட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எவ்வளோ விசிட்டர்ஸ் எதிர்பார்க்குறீங்க சைட்டில். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைட்டில் வந்து எனக்கு வந்து டெய்லி 10,000 விசிட்டர் வரணும். அந்த 10,000 விசிட்டில் எனக்கு 1% லைக் வந்து கன்வர்ஷன்ஸ் வரணும் அப்படின்னா லைக் ஆல்மோஸ்ட் 100 லீட்ஸ் டெய்லி. ஸோ 100 லீட்ஸ் டெய்லி இந்த 100 லீட்ஸில் நீங்கள் உங்களுக்கு 10 ஆர்டர்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஆவரேஜ் ஆர்டர் சைஸ் வந்து இப்போ 5,000 rupees இருக்குது அப்படின்னா தென் யூ கெட் லைக் 5 lakh rupee. ஓகே, 5 lakh rupees ஆஃப் இன்கம் ஆன் per day. ஓகே, ஸோ
அதுக்கு அதுக்கு என்ன கீவேர்ட் ஆக்குபை பண்ணுறது, எப்படி என்ன டாபிக்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பிளான் பண்ணோம். அதை பற்றி டீட்டெயில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சொல்லலாம். கீவேர்ட்ஸ்னால் என்ன, கீவேர்ட்ஸ் எப்படி அது எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு சர்ச் பண்ணுறது, அதுக்கு ரிலேட்டட் என்ன டாபிக், யூசர் என்ன சர்ச் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறது அதுமே. பட் த வெரி ஃபஸ்ட் திங் இஸ் டு செட் த மார்க்கெட்டிங் கோல்ஸ். வெப்சைட்டில் எவ்வளோ லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், லிங்க்டின்ல இருந்து மட்டும் எவ்வளோ லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், ஆர்கானிக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து லைக் யூடியூப்பில் எவ்வளோ லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், ஆர்கானிக்காக. ஓகே, ஸோ அது செகண்ட் வந்து லைக் யூ நீட் டு ஆடிட் அண்ட் அசஸ் ஆல் த ஆர்கனைசேஷன் assets. இன்னொன்று வந்து இன்டென்ஷனலி யூ ஹாவ் டு பிளான் திஸ் டுவர்ட்ஸ் யுவர் பையர்ஸ் ஜர்னி. ஓகே, கண்டபடி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது வேஸ்ட். ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் வந்து இட் ஷுட் பிளே அ ரோல் ஆன் த பையர்ஸ் ஜர்னி. ஒன்று அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், அப்படி இல்லைனா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும், அப்படி இல்லைனா இட் ஹாஸ் டு ஹெல்ப் த கஸ்டமர்ஸ் டு கன்வெர்ட். அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். யூ நீட் டு பிளான் த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ அதுக்கடுத்து யூ கேன் ஆடிட் லைக் அதுக்கு என்ன கண்டென்ட் டைட்டில் வேணும், லைக் என்ன வந்து பையர்ஸ் ஜர்னி ஸ்டேஜில் என்ன ஸ்டேஜில் இருக்குது, கண்டென்ட் ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, வீடியோ கண்டென்ட்டா, ஆடியோ கண்டென்ட்டா, லைக் பாட்காஸ்ட்டா, இல்லை வந்து லைக் வந்து பிளாக் போஸ்ட்டா, இல்லை யூ கேன் டூ ரீபர்பஸிங் கண்டென்ட் ரீபர்பஸிங்கிறது ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு கான்டென்ட்டை எடுத்து ஒரு லாங் ஃபார்ம் கான்டென்ட் எடுத்து ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் நீங்கள் மாற்றிக்கலாம், ரீல்ஸாக மாற்றிக்கலாம். சேம் வீடியோ அதே கண்டென்ட்டை வந்து யூ கேன் கிவ் இட் ஃபார் லைக் அந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு ஏஐ அல்காரிதம் கொடுத்துட்டு நீங்கள் பிளாகாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதை பாட்காஸ்ட்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு வீடியோ கண்டென்ட் தான், ஒரு 30 minutes வீடியோ கண்டென்ட்டு அதை மல்டிபிள் வேஸில் நீங்கள் ரீபர்பஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் ஃபார்மேட் வந்து யூ கேன் ரீபர்பஸ். ஓகே, அண்ட் ஃபைனலி எண்ட் ஆஃப் த டேல வந்து லைக் என்ன டாப்பிக்கு என்ன பையர் பர்சனாக. ஓகே, இதுதான் முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ சேல்ஸ் ஃபனலில் வந்துட்டு நீங்கள் அதை மேப் பண்ணணும். லைக் டாப் ஆஃப் தி ஃபனல், பாட்டம் ஆஃப் தி ஃபனல், அப்புறம் மிட் ஆஃப் தி ஃபனல். ஓகே, அவேர்னஸ் ஸ்டேஜ், கன்சிடரேஷன் ஸ்டேஜ், டெசிஷன் ஸ்டேஜ். இதில் வந்துட்டு யூ ஹாவ் டு மேப் தி கான்டென்ட். என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன கான்டென்ட், அதாவது அவேர்னஸ் ஸ்டேஜுக்கு எவ்வளோ வீடியோஸ் போடுறீங்க, எவ்வளோ பிளாக் போஸ்ட் எழுதுறீங்க, எவ்வளோ சோஷியல் மீடியா போஸ்ட் எழுதுறீங்க, எவ்வளோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் வைக்கிறீங்க, எவ்வளோ கியூஸ் வைக்கிறீங்க, அது அவேர்னஸ் ஸ்டேஜ். ஓகே, கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு நியூஸ் லெட்டர்ஸ், என்னென்ன நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்ப போகிறீங்க, என்னென்ன ஈவெண்ட்ஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க, மேபி வெபினார்ஸ் இருக்கலாம், லைக் இல்லை ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஒயிட் பேப்பர்ஸ் இருக்கலாம். ஆக்சுவலாக அது எல்லாமே கன்சிடரேஷன் ஸ்டேஜ். அவங்களை கன்சிடர் பண்ண வைக்கிறது, உங்கள் ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ண வைக்கிறது, வாங்குறது கன்சிடர் பண்ண வைக்கிறது. அண்ட் தென் யூ கேன் கிவ் கேஸ் ஸ்டடீஸ். லைக் கேஸ் ஸ்டடீஸ்னால் கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் காமிக்கலாம். இந்த எங்கள் ப்ராடக்ட் எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் காமிக்கலாம், ப்ரைஸிங் காமிக்கலாம், டெமோஸ் காமிக்கலாம். இதெல்லாமே ட்ரையல் வெர்ஷனு, இதெல்லாமே டெசிஷன் ஸ்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து யூ ஹாவ் டு மேப் ஃபார் மல்டிபிள் ஸ்டேஜ் ஃபார் யுவர் பையர்ஸ் ஜர்னி. ஓகே, பையர்ஸ் ஜர்னி. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே கிளியர் டைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். ஸோ இது மேப் பண்ணுறதுக்கு. பட் இந்த ஸ்டேஜ் வந்து நிறைய இடத்துல மேப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த அவேர்னஸ் கன்சிடரேஷன் டெசிஷன் வந்து வெறும் மார்க்கெட்டிங் ஃபனலுக்கு மட்டுமே கூட வாட்ஸ்அப்புக்கு மட்டுமே செட் பண்ணலாம். அதாவது என்ன கண்டென்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறீங்க, ஸோ தட் இட் கிரியேட்ஸ் தி அவேர்னஸ். என்ன கான்டென்ட் வில் கிரியேட் அன் இன்ட்ரெஸ்ட், என்ன கான்டென்ட் வில் ஹெல்ப் தம் டு பர்ச்சேஸ். ஓகே, இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஃபனல் அப்படின்னு சொல்லலாம். லைக் வாட்ஸ்அப்லேயும் அந்த கண்டென்ட்டை கொண்டு வரலாம். த சேம் திங் யூ கேன் டூ இட் ஃபார் இமெயில்ஸ். ஓகே, அப்புறம் சேம் திங் யூ கேன் டூ இட் ஃபார் லைக் பிளாக் போஸ்ட் அந்த கண்டென்ட்டு. அண்ட் யூ கேன் ஆல்சோ சேம் திங் லைக் யூ கேன் டூ இட் ஃபார் ஆட்ஸ். ஓகே, ஆட்ஸில் எப்படி நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் கண்டென்ட் கொண்டு வரலாம் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சீக்வன்ஸ் ஆட்ஸ்ன்றது ஒரு பையர் பர்சனாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்ஸை காமிக்கிறது. ஒரு செட் ஆஃப் ஆட்ஸை காமிச்சு அந்த ஆட்ஸ்லேருந்து அந்த கஸ்டமரை வந்து அவங்கள ஒரு லேண்டிங் பேஜுக்கு நீங்கள் டைவர்ட் பண்ணுறது. அந்த லேண்டிங் பேஜ் முடிச்ச உடனே அடுத்த டைப் ஆஃப் மெசேஜை காமிக்கிறது, அதை இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான மெசேஜை காமிக்கிறது. வேறு அடுத்த ஸ்டெப்புக்கான ஃபனலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறது. அதுக்கடுத்து இன்னொரு இதை காமிக்கிறது, லைக் மெசேஜை காமிக்கிறது. அப்புறம் டெசிஷன் ஸ்டேஜுக்கு மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்லேயே யூ கேன் சீக்வன்ஸ் த கண்டென்ட் பிளேஸ் த ரோல். ஓகே, ஆட் சீக்வன்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபனல்ஸ். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து லைக் ஹப்ஸ்பாட்லேருந்து எடுத்த இதுதான். ஹப்ஸ்பாட்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. லைக் நீங்கள் ஃப்ரீ கோர்ஸஸுக்கு நீங்கள் உள்ளே கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, லைக் அதாவது பேரண்டிங், இப்போ நீங்கள் பேரண்டிங் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, லைக் ஸ்கூல்ஸு இந்த மாதிரி மாண்டசரி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து லைக் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன தேவைன்னா பையர் பர்சனா. ஓகே, உங்கள் கஸ்டமர்ஸ் யார்? இப்போ இந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து லைக் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் மேரிட் உமன். ஓகே, அட்லீஸ்ட் 1 child இருக்கணும் அட் த ஏஜ் ஆஃப் 6. இதெல்லாமே வந்து லைக் வந்து பையர் பர்சனா. ஓகே, டெமோகிராஃபிக்ஸ் லைக் ஃபீமேல் ஏஜ் வந்து அவங்களோட ஏஜ் வந்து 20 to 35 இருக்கணும். பேச்சுலர் டிகிரிஸ், ஏர்ன்ஸ் அரௌண்ட் அட்லீஸ்ட் மினிமம் $60,000 to year. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பையர் பர்சனா. ஃபஸ்ட் வந்து யூ ஹாவ் டு டேக். அப்புறம் அவங்களுக்கு பர்சனல் கோல்ஸ், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன கோல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்து
குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை குழந்தைக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு சொல்லி தரணும், ப்ராப்பராக குழந்தைக்கு கைட் பண்ணணும். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்க கோல்ஸ் ஆக்சுவலாக சேலஞ்சஸ். குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டுது, லிசன் பண்ண மாட்டுது. ஓகே, இதுக்கு வந்து லைக் வந்து இது எல்லாமே அவங்க அவங்க அதுக்கடுத்து ஐடென்டிஃபையர்ஸ். இதெல்லாம் அந்த பையர் பர்சனுக்கு இருக்கிற ப்ராப்ளம். அதுக்கடுத்து ஐடென்டிஃபையர்ஸ்ன்றது ஆக்சுவலாக முக்கியம் என்னன்னா, லைக் அவங்க அந்த ப்ராப்ளத்துக்கு, அந்த சேலஞ்சுக்கு அவங்க எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற பேட்டர்னை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, மேபி வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்டே கேட்கலாம், இந்த மாதிரி குழந்தை பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கூகுளில் சர்ச் பண்ணலாம். ஓகே, சஜஷன்ஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க, என்ன டாபிக் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து லைக் வந்து நீங்கள் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. அவங்க என்ன கொஸ்டின்ஸ் அவங்க சர்ச் கொரிஸ் கூகுள் சர்ச் இன்ஜினில் அவங்க போட்டு தேடுறாங்க அப்படின்றது, ப்ளஸ் எப்படி வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி அவங்க வழி கண்டுபிடிக்கிறாங்கிறது நீங்கள் அந்த பேட்டர்ன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் அந்த ஐடென்டிஃபையர்ஸ் ஆக்சுவலாக. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தென் யூ கேன் கிவ் அவேர்னஸ். ஒரு இபுக் நீங்கள் ஒரு லீட் மேக்னெட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லீட் மேக்னெட்டை வந்து நம்ம அவங்களுக்கு நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த புக்கை அவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்காக வருவாங்க. இப்போ டவுன்லோட் பண்ண உடனே தே ஆர் நாட் அ கஸ்டமர். ஓகே, நீங்கள் வேலிடேட் பண்ணணும். லைக் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ப்ராடக்ட் வந்து 1 lakh rupees இருக்குது, 50,000 rupees இருக்குன்னா, நாட் ஆல் த பீப்புள் ஹூ டவுன்லோட் தி டாக்குமெண்ட் வில் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட். ஓகே, எல்லாரும் டவுன்லோட் பண்ணுற எல்லாமே அந்த ப்ராடக்ட்டை வாங்க போகிறது கிடையாது. ஸோ யூ வில் கிவ் அ கொஸ்டினர் ஆக்சுவலாக அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு, ஆடியன்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து ஆக்சுவலாக உங்கள் ப்ராடக்ட் அவங்களோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்கு யூ ஷுட் ஹேவ் அ கொஸ்டினர் அண்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். இப்போ அந்த மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கேனாட் சர்வ் த கஸ்டமர் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அந்த இடத்துல நீங்கள் யூ ஹாவ் டு ட்ராப் த கஸ்டமர்ஸ். லைக் உங்களுக்கு அந்த கொஸ்டினரில் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா, ஏன்னா நீங்கள் எல்லா கஸ்டமர்ஸையும் நீங்கள் சர்வ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தட் வில் கில் யுவர் ப்ரொடக்டிவிட்டி ஆக்சுவலாக. ஓகே, ஸோ யூ கேனாட் சர்வ் ஆல் த கஸ்டமர்ஸ். லைக் உங்கள் பிஸ்னஸ்க்கு எதுக்கு கரெக்டாக எது கரெக்டாக இருக்குமோ அந்த கஸ்டமர்ஸ் சர்வ் பண்ணுறது மட்டும் தான் கரெக்ட். ஜஸ்ட் லைக் ஹியூமன் பாடி தான். நீங்கள் வந்து எல்லா ஃபுட்டும் நீங்கள் வந்து சாப்பிட முடியாது ஆக்சுவலாக. உங்கள் பாடி என்ன ஒத்துக்கிறதோ நீங்கள் அதை சாப்பிட்றது தான் பெஸ்ட் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு வந்து லைக் வந்து இட் ஒன்ட் லைக் அது செரிக்காது ஆக்சுவலாக. ஓகே, அதே மாதிரி தான் உங்களுக்கு பிஸ்னஸும். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ் தான் யூ ஹாவ் டு இன்டேக் பண்ணணும் ஆக்சுவலாக. அதர்வைஸ் லைக் உங்கள் பையர் பர்சன் இல்லாமல் டக்குன்னு ஆர்டர் கிடைக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் மல்டிபிள் இடத்துல நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா அந்த வெறும் ரெவன்யூக்காக யூ வாண்ட் ரெவன்யூ லைக் கேஷ் க்ரன்ச்சாக இருக்குது. ஸோ யூ ஆர் டேக்கிங் மல்டிபிள் பிஸ்னஸ். நீங்கள் கிடைக்கிற ஆர்டர்லாம் நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா தென் யூ வில் பி இன் டு ப்ராப்ளம். உங்கள் க்ரோத் ரேட் வந்து ஸ்டாப் ஆகும் ஆக்சுவலாக. லைக் ஏன்னா உங்களால் சர்வ் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு கஸ்டமர் சர்வ் பண்ண முடியாது. ஸோ கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். At the end of the day வந்து it will you will get a negative mindset. Okay, so you have to give a questionnaire to filter the audience. Like உங்கள் ஆடியன்ஸ் தானே அப்படின்றத ஃபில்டர் பண்ணுறதுக்கு you have to give a questionnaire and you have to check whether they will fit for you. Only then you have to take this all. Only then you have to like sign up the agreement or you have to take the customer. Okay, so அது வந்து consideration stage questionnaire நீங்கள் கொடுக்குறீங்க. Then finally like அவங்க எல்லாமே மேட்ச் ஆகுறாங்க அப்படின்னா then you book a one-to-one call or personal call. You make a call to them or you make a one-to-one call with them to check they are the right fit for you, and finally you close the deal. Okay, so இது வந்து like so இந்த மாதிரி content piece வந்து like வந்து awareness stage-க்கு you create a lead magnets, consideration stage-க்கு you create a questionnaire. Okay, and then like workshop கூட கொடுக்கலாம், webinars கொடுக்கலாம். Consideration stage-க்கு finally you give a consultation. Okay, consultation. So இந்த வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பேட்டர்ன் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. உங்களுக்கு என்ன லீட் மேக்னெட் கொடுக்குறது, உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன லீட் மேக்னெட் கொடுக்குறது, அது ட்ரையலாக இருக்கலாம், ஆஃபர்ஸாக இருக்கலாம், இல்லை ஷோகேஸாக இருக்கலாம். லைக் அந்த அவேர்னஸ் ரிசல்ட்ஸுமே என்ன பண்ணணும், லைக் வந்து பைக்கெலாம் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் வந்து வேறு டிஸ்பிளே பண்ணுவாங்க, அது கூட ஒரு அவேர்னஸ் தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவேர்னஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணணும் ஆக்சுவலாக. how you are going to bring awareness about your company or services. Okay, அதுக்கு என்ன கான்டென்ட் நீங்கள் கான்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஸ்டினர், ஃபைனலி கன்சல்டேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு ஹவு டு மேக் 1 crore in 1 yearன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஓகே, லைக் எவல்யூஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். லைக் 1-to-1 கால், அது வந்து 1-to-1 கால், 7 ரெஸ்பான்ஸ், 3 clusters so far. ஓகே, இதே வீடியோ நான் என்னோட இதில் எம்பெடட் எலக்ட்ரானிக்ஸ் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் மட்டும் அது நான் உங்களுக்கு காமி டோட்டலாக 28,000 ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்த ஒரு வீடியோவில் மட்டுமே. ஆக்சுவலாக 28,000 லீட்ஸ் ஆக்சுவலாக
அந்த 28,000 லீட்ஸில் வந்துட்டு லைக் வந்து 10% சேல்ஸ் கன்வர்ஷன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 10% சேல்ஸ் கன்வர்ஷன்ஸ் இருந்துச்சுனாலே ஆல்மோஸ்ட் 6,000 ஆர்டர்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் 6,000 ஆர்டர்ஸ் வரல, பட் ஒரு 4,000 ஆர்டர்ஸ் ஆக்சுவலாக. அந்த வீடியோவில் எங்களுக்கு ஆட் ரெவன்யூ வந்து 0 தான். ஆட் ரெவன்யூ பெருசாக கிடையாது ஆக்சுவலாக. ஆட் ரெவன்யூ எங்களுக்கு பெருசாக கிடையாது ஆக்சுவலாக. லைக் மேபி லைக் 30,000 மந்த்லி 30,000 ஒரு அவ்வளோதான். 30,000 40,000 தான் அந்த ஆட் ரெவன்யூ அந்த சேனல் வந்து சொல்லிட்டு ஒரு 3.8 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ ஒரு 25 to 30,000 தான் ஆக்சுவலாக மந்த்லி ஆட் ரெவன்யூ வரும். பட் அந்த லீட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் பிரிங்ஸ் அவுட் லைக் 40 lakhs ஆஃப் ரெவன்யூ இன் தட் வீடியோ. ஓகே, அந்த வீடியோ வந்து அவ்வளோ பவர்ஃபுல். லைக் த செயின் ஆஃப் வீடியோஸ் விச் யூ ரிலீஸ் வித் தட் சீரிஸ். ஓகே, ஒரு 10 வீடியோஸ் 20 வீடியோஸ் 30 வீடியோஸ் நீங்கள் வந்து ஒரு பிளேலிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா, அந்த பிளேலிஸ்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். that generates like 28,000 leads and 40 lakh of revenue. Okay, so never underestimate the content. Okay, so content, or piece of content kuda, like it will bring a lot of customers. So you have to put your time to create the content. Okay, so அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லைக் யூ ஹாவ் டு அனலைஸ் லைக் வாட் ஆர் த உங்கள் பையர் பர்சனோட ரீடிங் ஹேபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றதுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அது நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் இன்னைக்கு டூல்ஸ் காமிக்கிறேன், பட் நாளைக்கு நம்ம டூல்ஸில் போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, and what what kind of contents your competitors are producing. Okay, அது காம்படிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து நம்ம அது அந்த மைண்ட் செட்டில் பார்க்கக்கூடாது. பட் யூ கோ வித் கிரியேட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஜஸ்ட் இன்ஸ்பயர் தம் அண்ட் யூ மாடல் தம். ஓகே, வாட் ஆர் யுவர் காம்படிட்டர்ஸ் ஆர் டூயிங், அவங்க என்ன கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க பொறுத்து நீங்கள் யூ கேன் ஃபனலைஸ் த. சம்டைம்ஸ் மாடல் ஒர்க்ஸ். மாடல்ன்றதை விட ஆக்சுவலாக சொல்லணும் என்ன, நான் காப்பி அடிக்கிறதுக்கும் மாடல் அடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். காப்பின்றது எக்ஸாக்டாக தூக்கி போடுறது ஆக்சுவலாக. மாடல்ன்றது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கண்டென்ட்டை மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது ஆக்சுவலாக, யூனிக்காக க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ மாடலிங் வில் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். ஒரு கண்டென்ட் ஏற்கனவே ஹிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இஃப் யூ காப்பி த கான்டென்ட், இஃப் யூ யூஸ் இட், இட் வில் ஸ்டில் ஒர்க்ஸ். பட் டோன்ட் காப்பி, யூ ஜஸ்ட் மாடல் இட். ஓகே, அந்த இமேஜ்னா அந்த இமேஜ் அந்த பர்சன் தூக்கிட்டு, இப்போ அந்த ஒரு இமேஜ் கூட நீங்கள் காப்பி அடிக்கலாம். ஸோ அந்த பர்சன் தூக்கிட்டு வேறு இமேஜ் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. வேறு மற்ற கான்டென்ட் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே சேம் ஆக்சுவலாக. இட் வில் ஒர்க். ஆட் கிரியேட்டிவ்ஸில் காப்பி அடிக்கலாம், கான்டென்ட்டில் காப்பி அடிக்கலாம் எல்லாமே. பட் ஐ ஒன்ட் யூஸ் த வேர்ட் காப்பி, ஐ யூஸ் த வேர்ட் மாடல். ஓகே, மாடல்னா லைக் நீங்கள் உங்களோட சொந்த யூனிக்னஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அப்படியே காப்பி அடித்தாலும் ஸ்டில் ஒர்க்ஸ், பட் தட்ஸ் நாட் எத்திக்கல். ஓகே, இட் டோன்ட் டூ இட். நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் ஆக்சுவலாக. டூல்ஸ் வந்து லைக் என்ன டைப் ஆஃப் டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அந்த டாபிக் ரீசர்ச் பண்ணுறதுக்கு மெயினாக 2 டூல்ஸ். ஒன்று ஆன்சர் த பப்ளிக், இன்னொன்று வந்து பஸ் ஸ்ப்ரவுட்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஆன்சர் த பப்ளிக் வந்து எல்லாமே கொடுத்துரும். லைக் ஹவு டு என்ன கீவேர்டு வந்து சர்ச் பண்ணி ஒரு கீவேர்டு கொடுத்தீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு கீவேர்டு நீங்கள் ஆன்சர் த பப்ளிக்கில் கொடுத்தீங்கன்னா என்ன பீப்புள் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துரும். என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துரும். எல்லாமே நீங்கள் போய் கிரியேட் பண்ணலாம். பட் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, எல்லாருமே ஆன்சர் த பப்ளிக்கில் தான் போய் ஆன்சர் பார்ப்பாங்க. ஓகே, எல்லாருமே அதே டாபிக் தான் கண்டென்ட் எழுத போகிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு திங்க் வாய்ஸ்லி அண்ட் யூ ஹாவ் டு திங்க். ஓகே, செகண்ட் டூல் கிராலிங் டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைக் வந்து நீங்கள் வந்து லைக் வெப்சைட்டை கிரால் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரீமிங் ஃப்ராக் SEO ஸ்பாட் யூஸ் பண்ணலாம். காம்படிட்டர் சைட்ஸை கிரால் பண்ணுறதுக்கு சரி, ப்ளஸ் வந்து உங்களோட வெப்சைட்டில் கிரால் பண்ணி லைக் மெட்டா கீவேர்ட்ஸ் இருக்குது ப்ராப்பராக இருக்கா எல்லாமே இருக்கான்றதை பார்க்கலாம். இது பற்றி டீட்டெயில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக, டெமோ எல்லாமே பார்க்கலாம். பட் யூ லைக் சைட்டு டோட்டலாக எவ்வளோ லிங்க்ஸ் இருக்குது, எவ்வளோ பேஜ் இருக்குது, எவ்வளோ URL இருக்குது, எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, லைக் இன்பவுண்ட் லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குது, அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரோக்கன் லிங்க்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து யூ கேன் அனலைஸ் பை யூசிங் ஸ்க்ரீமிங் ஃப்ராக் SEO ஸ்பாட். ஆல்மோஸ்ட் இயர்லிக்கு வந்து 20,000 rupees வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ப்ரைஸிங் எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஸ்க்ரீமிங் ஃப்ராக் SEO ஸ்பாட். இன்னொன்று வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் ஆக்சுவலாக ஃப்ரீ டூல் ஆக்சுவலாக. என்ன டைப் ஆஃப் கான்டென்ட் வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, எங்கேருந்து வராங்க அப்படின்ற அனலிட்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. அதுவும் ஃப்ரீ தான். காம்படிட்டர் அனாலிசிஸ்க்கு வந்து லைக் காம்படிட்டரோட ரிசர்ச், காம்படிட்டருக்கு சைட்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ விசிட்ஸ் வருது, எங்கேருந்து வராங்க, சோஷியல் மீடியாலேருந்து வராங்களா, இதுலேருந்து வராங்களா, லைக் டிஸ்பிளே கம்பெனிஸ்லேருந்து வராங்களா, இல்லை வந்து லைக் பெய்ட் சர்ச்சா, ஆர்கானிக் சர்ச்சா அப்படின்றத பார்க்குறது வந்து சிமிலர் வெப் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு ஆக்சுவலாக. பட் சிமிலர் வெப்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 3 days ஃப்ரீ கொடுப்பாங்க. லைக் நீங்கள் வேறு ஒரு இமெயில் ஒரு 5 பேர்த்தை நீங்கள் ரெஃபர் பண்ணால் ஒரு 3 நாளைக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் அவைல் பண்ணி பார்க்கலாம் சிமிலர் வெப் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து பஸ்ஸுமா வந்து லைக் கான்டென்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதெல்லாமே டூல்ஸ் இன்னைக்கு. இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஆன்சர் த பப்ளிக், ஸ்க்ரீமிங் ஃப்ராக் SEO ஸ்பாட், கூகுள் அனலிட்டிக்ஸ், சிமிலர் வெப். கிளாரிட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் கிளாரிட்டி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சிமிலர் வெப், பஸ்ஸுமோ. ஓகே, இது நம்ம இந்த டூல் நம்ம டீட்டெயிலாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம், SEOவில் பார்க்கலாம். பட் இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஓகே, நான் Q&A ஃபார்ம் கொடுக்குறேன், ப்ளஸ் அட்டனன்ஸ் ஃபார்ம் கொடுக்குறேன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் லைக் யூ ஃபஸ்ட் நான் அட்டனன்ஸ் ஃபார்ம் கொடுத்துறேன். So if you have any questions, you put that question on the Q&A form. Okay.
Okay. Okay, so attendance form கொடுத்துருக்கேன். So if you're a student and looking for a free certificate, okay, you please submit the attendance form. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி like minimum you should have at least 23 days of attendance. Okay, out of 30 days வந்து நல்லா waive off பண்ணி 23 daysக்கு இருக்கு. 23 days of attendance ஆவது நீங்கள் வேணும் ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஃப்ரீ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் அவர் நான் ஒரு லிங்க் கொடுப்பேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ கொஸ்டின்ஸ் லைக் ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மொமெண்ட். நான் Q&A ஃபார்ம் சப்மிட் பண்ணுறேன். லைக் Q&A ஃபார்ம் நான் வந்து கொடுக்குறேன். லைக் இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் யூ போஸ்ட் த கொஸ்டின் ஆன் த Q&A ஃபார்ம். Okay, so one second, I'll check. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. நான் திருப்பி Q&A ஃபார்ம் கரெக்டாக இருக்கிறத பார்த்துக்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ Q&A ஃபார்ம் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். Let's go for the Q&A. ஓகே, ஸோ நம்ம எது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் ஓகே, ஸோ நம்ம நேற்று இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகே, ரவீந்திரன் லைக் ஃபனில் நான் திருப்பி நான் கொஸ்டின் எடுக்க சொல்கிறேன். ஓகே, அவங்க ப்ராப்பர் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ வந்து சரியில்லை. ஸோ நான் வந்து அந்த வீடியோ நான் திரும்பி நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா கிளாரிட்டி சரியில்லை நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ ஃபனல் பில்ட் க்ரியேட்டிங் வீடியோ வந்து திரும்ப வந்து லைக் வந்து நீட்டாக ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்கிறேன். வாட்ஸ்அப் மெசேஜ் பிக்சல் பிரகாஷ் லைக் வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து நீங்கள் வந்து பிக்சல் வைக்க முடியாது. பட் வாட்ஸ்அப் லிங்க்கில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறப்ப when you have a landing page or any link, அந்த லிங்க்கில் you can have a pixel. Okay, you can have a pixel. Regarding blog post, shall we have a separate, shall we have the blogs in our company websites? Company websites itself is the best actually. It's better to have on the company websites. Okay, blog நீங்கள் அதுலேயும் நீங்கள் blogs dot அந்த கம்பெனி நேம் கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ டிஃபால்ட்டாக வந்து அந்த கம்பெனி போய் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. பிளாக்ஸ்க்கு மீடியமில் போய் நீங்கள் பிளாக் எழுதலாம். பட் அது வந்து எதுக்காக அந்த மாதிரி எழுதுவாங்க அப்படின்னா அங்கே இருக்க யூசர்ஸை கொஞ்சம் ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் பிரிச்சுக்கலாம். லைக் 80% ஆஃப் த பிளாக் உங்களோட கம்பெனி வெப்சைட்டில் வச்சுக்கோங்க. 20% யூ ரைட் த பிளாக்ஸ் ஆன் தி அதர் பீப்புள் வெப்சைட்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஃபார் வெங்கடேஷ் அண்ட் கவின். லைக் PDF. Okay, I'll send today. Kavin, like I'll share you the PDF by today. Okay. Can have your contact number. I'll connect you back, Lada. Okay. Okay. So questions நீங்கள்
இதில் போடுங்க, லைக் Q&A ஃபார்மில் போடுங்க. ஓகே, if you don't have any questions, I'll wait for 3 more minutes. If you don't have any questions, I'll take your permission for closing the session. Okay, so if you really love this session, okay, so இது வரைக்கும் like 10 days, like 11 days, we are on the 11th day. Okay, we are on the 11th day. இது வரைக்கும் உங்களுக்கு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, okay, you just give me a heart emoji on the chat box in the 11 days, not for this today session, for the 11 days. Okay, if you feel that the session is useful for you, okay, just give me a heart emoji on the chat box. Okay, thank you so much for your time. If you don't have any questions, just type P for permission. Okay, P for permission for closing the session. Okay, Albert, thank you. Okay, Sanjay, thank you. Okay, day 3 to what's the comment? Okay, Ravindran, நான் கம்ப்ளீட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு day 11 வரைக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, I'll upload the PPT for till day 11. Okay, Akmal, thank you. Veera, thank you. Shankar, thank you. So Prabha, thank you. Arunay, thank you. Okay, okay, so thank you so much. Today task, okay, நான் ஆக்சுவலாக ஆக்டிவிட்டி நம்ம இது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணல, பட் ஐ வில் மேக் அ வீடியோ லைக் 30 days ஆக்டிவிட்டி. லைக் இன்றைக்கே நான் போட்டுருப்பேன். வாட் இஸ் அ 30 day ஆக்டிவிட்டி if I started my business from scratch again? Okay, what is the 30 days activity which I will do today to resume my business? ஓகே, அப்படின்ற ஒரு வீடியோ நான் இன்றைக்கி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெஃபினட்டாக அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எதுவுமே இல்லாமல் ஸ்க்ராட்ச்லேருந்து இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னா நெக்ஸ்ட் 30 days வாட் டாஸ்க் ஐ வில் டூ, ஓகே, ஃபார் தட் பிஸ்னஸ். I'll take some digital product business. Okay, ஏதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட் பிஸ்னஸ், ஏன்னா அதில் தான் இன்வென்ட்ரி தேவைப்படாது. ஸோ தட் யூ கேன் மேக் மணி ஈவன் வித்தவுட் மணி, பிக் மணி. மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்வென்ட்ரி தேவைப்படும். ஓகே, இன்வென்ட்ரி தேவைப்படும். அப்படின்னா நீங்கள் ஏதாவது கொலாபரேஷன் தேவைப்படும். கொலாபரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களால் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, வாட் இஸ் த 30 day activity I will do like to restart my business? ஏன்னா நிறைய தடவை நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். I have restarted my business several times, okay, 2 to 3 times. So what is the 30 day activity which I will do, like I'll do to restart my business? அப்படின்றது நம்ம ஒரு வீடியோ நான் இன்றைக்கி போடுறேன். ஆக்சுவலாக ஒரு 20 minutes இல்லை 10 minutes வீடியோ. What is the 30 day activity which I will do for restarting my business? Okay, so thank you so much. Thank you so much for your time. Okay, do you have any digital marketing course with internship? I will let you know, Martin. Okay, but we don't have an offline internship. But if you are interested in online, like if you are interested in currently, if you are a student, okay, Martin, if you are a student, if you are looking for to have to work as an intern in our company, please do let me know. Okay, let me know, like I'll check with my team. Okay, I'll check with my team and I'll have connect with you. Okay, so thank you so much. So இன்னைக்கு மைண்ட் செட் லெசன் நான் சொல்லிடுறேன். ஓகே, இன்றைக்கி மைண்ட் செட் லெசன் வந்து அக்யூரல் திங்கிங். ஓகே, பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரல் திங்கிங் இருக்கும். அக்யூரல் திங்கிங்னா என்ன? ஆக்சுவலாக சீயிங் த ப்ராப்ளம் ஆஸ் இட் இஸ். ஓகே, அதுதான் அக்யூரல் திங்கிங். நீங்கள் வந்து எக்ஸாஜரேஷன் இல்லாமல் ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் அப்படியே பார்க்கணும். சம்டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், லைக் யூ எக்ஸாஜரேட் தி ப்ராப்ளம் அண்ட் யூ சி. ஓகே, லைக் அதாவது ப்ராப்ளமே இருக்காத ப்ராப்ளத்துக்கு நடக்காத ப்ராப்ளத்துக்காக நீங்கள் நிறைய நேரம் கவலைப்படுவீங்க. அப்படி இல்லைன்னா யூ ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு, லைக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் you need this accurate thinking. Okay, seeing the problem as it is. Okay, without exaggerating the problem. You know, if you are an entrepreneur, நீங்க business ஆரம்பிக்க போறீங்கன்னா, definitely the roads will have ups and downs. ஒரு நாள் there will be up, the other நாள் you will be have a down. Okay, it won't be so smooth. அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ். ஏன்னா பிஸ்னஸில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. இது எல்லா பிஸ்னஸுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ஸ்டேஜஸ் இருக்குது. there are certain business which will they have a stable income over the period of time. Okay, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. ஆக்சுவலாக ஸ்டேபிளாக இருக்கும். சில சமயம் அந்த ஸ்டேஜஸ் வந்து மாறும் ஆக்சுவலாக. பட் இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப, லைக் நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ யூ வில் ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து கொஞ்சம் இதாக மாற்றலாம். அண்ட் தென் யூ கேன் மேக் இட் அஸ் அ கர்வ். ஓகே, இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ கர்வ் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த டவுன்ஃபால் டயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸில் நீங்கள் ஸ்டேபிளாக நிற்கணும். ஏன்னா நிறைய பேர் கிவ் அப் பண்ணுறது அந்த டவுன்ஃபால் டயத்தில் தான். தே வில் கிவ் அப். ஸோ அதனால தான் 80% த கம்பெனி வில் ஓன்ட் சர்வைவ். ஓகே,
அதுக்கு வந்து if you don't want to downfall, then you need focus and accurate thinking. Okay, seeing the problem as it is. Okay, and always look for the solutions, because where you focus, you'll get strength. If you focus on the problem, okay, the problem will get strength. If you focus on the solution will get strength. Okay, so you focus where you want. Okay, where you want. If you want growth, you focus on the growth. அதை விட்டு நீங்கள் ப்ராப்ளத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஃபார் தட். ஓகே, ஒய் யூ ஷுட் நாட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஆர் ஒய் யூ ஹேவ் டு க்ளோஸ் த பிஸ்னஸ். ஓகே, பட் வென் யூ ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன், யூ வில் கெட் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஃபார் த சொல்யூஷன் டு ரன் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஓகே, ஜீவானந்தம், ஐ நீட் I'll connect you back. ஓகே, நீங்கள் உங்கள் காண்டாக்ட் நம்பர் இதில் நீங்கள் ஜீவானந்தம் நீங்கள் காண்டாக்ட் நம்பர் இதில் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா I'll connect you back. ஓகே, டுடே, ப்ராப்ளி டுடே. ஓகே, போஸ்டர் வீடியோ எடிட் பண்ணி தந்தால் எவ்வளோ பண்ண முடியும்? சோஷியல் மீடியா போஸ்டர் வீடியோ எடிட் பண்ணி தந்தால் எவ்வளோ பணம் வாங்கலாம்? ஓகே, ஸோ சோஷியல் மீடியா போஸ்டர். ஓகே, லைக் ஆக்சுவலாக நாங்கள் 1 மினிட் வீடியோக்கு வந்து ஆட் வீடியோஸ்க்கு வந்து 1 மினிட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு we are paying 1000 rupees. எங்களோட நான் சார்ஜ் சொல்கிறேன், நாங்கள் மற்றவங்க கொடுக்குற படம் சொல்கிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் மீடியா அந்த வீடியோஸ் நாங்களே பண்ணிக்கோம். ஆட் வீடியோஸ் நான் சொல்கிறது ஆட் வீடியோஸ், இந்த பி ரோல்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலாக லைக் வந்து லைக் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் யாருக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து ஆக்சுவலாக என்ன கம்பெனிஸ்க்கு. பட் ஆல்வேஸ் டோன்ட் கோ வித் டிரான்சாக்ஷனல், கோ வித் லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஃபார் த கஸ்டமர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். ஓகே, I'll take your permission. No, we don't have any, we can't accommodate any more students here. Okay, I can give I can go with the 1 or 2 interns. Okay, as of now. So thank you so much for your time. I'll take your permission for presentation. Okay, thank you. See you tomorrow. Until then, bye, take care. Have a great day.